Welcome to Bank PO Unclapped Coaching Class by Department of Employment and Training, Government of Tamil Nadu. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பீட் மேக்ஸ் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போறோம். ஸ்பீட் மேக்ஸ் டாபிக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணாலும் சரி, என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணாலுமே சரி, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பீட் மேக்ஸ்ன்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பிகாஸ் எல்லா ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம்லேயே கூட உங்களுக்கு ஸ்பீட் மேக்ஸ் டெக்னிக்ஸ் வந்து யூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ எப்போ நீங்க கிளாஸ் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னாலுமே இனிஷியலா வந்து ஸ்பீட் மேக்ஸ் டாபிக்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதனால தான் இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஸ்பீட் மேக்ஸ் கிளாஸ் பார்க்க போறோம். ஸ்பீட் மேக்ஸ் கிளாஸ்ல இன்னைக்கு என்னென்னலாம் பார்க்க போறோம் அப்படின்றத நான் இந்த ஸ்லைட்ல கொடுத்திருக்கேன். இதுல மொத்தமா இன்னைக்கு மாடல் 7, அதாவது 7 மாடல்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மாடல் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ends with 5 ஸ்கொயர். ஓகே, 5ல எண்ட் ஆகிற ஸ்கொயர்ஸ் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றது தான் மாடல் 1. ஸ்கொயர்ஸ் நியர்பை ரவுண்ட் வேல்யூன்றது மாடல் 2. தேர்ட் மாடல் ஸ்கொயர் ரூட். fourth model cube root. fifth model multiples of nearby hundreds. sixth model multiples of 55. seventh models multiples of 155. so இதெல்லாம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல first model என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ends with 5 ஸ்கொயர். ஓகேங்களா? 5ல எண்ட் ஆகிற ஸ்கொயர்ஸ் நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றது தான் இப்ப பார்க்க போறோம். நார்மலாவே வந்து 5 ஸ்கொயர் எவ்வளோன்னு கேட்டேன் அப்படின்னா கண்டிப்பா எல்லாருக்குமே ஆன்சர் தெரியும் 25. 15 ஸ்கொயர் கூட சொல்லிடுவீங்க, 25 ஸ்கொயர் கூட சொல்லிடுவீங்க. ஆனா 35 ஸ்கொயர், 45 ஸ்கொயர் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய நம்பர் வரப்போ உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு டிஃபிகல்ட்டியும் ஃபீல் பண்ணாம ஈஸியா சால்வ் பண்றதுக்காக தான் இந்த மெத்தட். ஸோ end with 5 ஸ்கொயர் எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். கொஸ்டின் 1. கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா 25 ஸ்கொயர் எவ்வளோன்றது தான் கொஸ்டின். 25 ஸ்கொயர் உங்க எல்லாருக்குமே ஆன்சர் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஸோ இருந்தாலுமே எப்படி ஆன்சர் வந்துச்சு அப்படின்றத நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ எப்படி சால்வ் பண்றது பாருங்க. ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 5ல எண்ட் ஆகுறப்ப எந்த வேல்யூவா இருந்தாலும் சரி, 5ல ஸ்கொயரோட எண்ட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா 5 ஸ்கொயர் பண்றப்ப நமக்கு அந்த ஆன்சர் இடத்துல என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 25 தான் வரும். கரெக்டா? ஸோ 5 ஸ்கொயர் ஈக்குவல் டு 25. இதுல எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. ஸோ உங்களுக்கு எப்ப ஸ்கொயர் கேட்டாலுமே அது 5ல எண்ட் ஆகுற மாதிரி கேட்டாங்க அப்படின்னா ஃபைனலா வர அந்த லாஸ்ட் ஆன்சர்ஸ் பாத்தீங்கன்னா 25 தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த கொஸ்டின்ல நான் கேட்ட கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா 25 ஸ்கொயர் எவ்வளோ அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ 25 ஸ்கொயர் எவ்வளோன்றதை எப்படி ஃபைன் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ends with 5ல கேட்கிறப்ப உங்களுக்கு கொடுக்குற கிவன் டிஜிட்ஸை வந்து நீங்க 2 பார்ட்ஸா பிரிச்சுக்கணும். ஒரு பார்ட் வந்து லாஸ்ட்ல 5 இருக்கிற மாதிரியும், இன்னொரு பார்ட் வந்து ரிமைனிங் டிஜிட்ஸ் எல்லாம் வர மாதிரியும். சோ இதுல அந்த லாஸ்ட் டிஜிட்டை நம்ம ஃபைன் பண்ணணும்ன்ற அவசியமே கிடையாது. பிகாஸ் 5 நீங்க எப்ப ஸ்கொயர் பண்ணாலுமே 25 தான் வரும். ஓகேவா? 5 எப்ப ஸ்கொயர் பண்ணாலுமே 25 தான் வரும். ஸோ உங்களோட ஆன்சர்ல லாஸ்ட் டிஜிட்ஸ் எப்பவுமே என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 25 தான் இருக்கும். சரிங்களா? இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 5க்கு முன்னாடி பிளேஸ்ல என்னென்ன டிஜிட்ஸ் இருக்கோ அது எல்லாமே ஒரே பார்ட்டா எடுத்துப்பீங்க. இப்ப இங்க பாத்தீங்கன்னா எனக்கு 2 தான் இருக்கு. ஸோ இந்த 2 மட்டும் நான் ஒரே ஒரு வேல்யூ அப்படியே எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இப்ப என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கொஸ்டின்ல இருக்க வேல்யூவோட இதோட நார்மல் 1 2 3ல இப்போ 2ஓட நெக்ஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3. 2ஓட நெக்ஸ்ட் நம்பர் 3. so 2 into 3 பண்றப்ப நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6. 2 3s are வந்து 6 தானே. சோ நம்மளுக்கு கொடுத்திருக்க கொஸ்டின்ல கொடுத்திருக்க அந்த வேல்யூஸ் இந்த மாதிரி 2 பார்ட்ஸா பிரிச்சு அதுக்கான வேல்யூஸ் எடுத்து எழுதிட்டு ஃபைனலா ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதணும். அப்ப 2 3s are நீங்க பண்றப்ப உங்களுக்கு கிடைச்ச ஆன்சர் வந்து 6. அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். அதே மாதிரி 5 ஸ்கொயர் பண்ணப்ப 25. இதுதான் வந்து 25 ஸ்கொயர் ஃபைன் பண்றதுக்கான மெத்தட். ஓகேங்களா? 25 ஸ்கொயர்னு இல்ல, இப்ப நெக்ஸ்ட் 5ல எண்ட் ஆகுற மாதிரி எந்த ஸ்கொயர் கேட்டாலுமே நீங்க இப்படிதான் பண்ணணும். மேம் 5ல எண்ட் ஆகுறது மட்டுமா பண்ணணுமா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா ஆமா, 5ல எண்ட் ஆகிறதுக்கு மட்டும் தான் இந்த மெத்தட். வேற வேற ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் வந்து நம்ம இனிமே பார்க்கலாம். சரிங்களா? சோ இப்போ 25 ஸ்கொயர் எப்படி ஃபைன் பண்றதுன்னு பார்த்திருப்பீங்க. இன்கேஸ் புரியலனாலுமே ஒரு தடவை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்க போறோம். கொஸ்டின் நம்பர் 2 என்ன வேல்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா
55 ஸ்கொயர். இப்போ 25 ஸ்கொயரை வச்சு நீங்க ஃபைன் பண்றதுக்கு மெத்தடை கண்டுபிடிச்சிட்டீங்க. ஸோ இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா 55 ஸ்கொயருக்கு ஃபைன் பண்ணணும். 55 ஸ்கொயர் எப்படி ஃபைன் பண்ணுவீங்க? இப்போ நான் சொல்லி கொடுத்த அதே மெத்தட் தான். எப்பவுமே வந்து அந்த லாஸ்ட் டிஜிட்டை நீங்க ஃபைன் பண்ற அவசியமே கிடையாது. கண்டிப்பா வந்து 5ல எண்ட் ஆச்சுன்னா 25 தெரிஞ்சு போச்சு. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஆன்சர் லாஸ்ட் டிஜிட்ஸ் என்னவா இருக்க போகுதுன்னா 25 இருக்க போகுதுன்றது தெரிஞ்சிச்சு. ஸோ நம்ம இந்த இடத்துல எதுவுமே ஃபைன் பண்றோன்ற நீடே கிடையாது. ஆனா இதுக்கு முன்னாடி இருக்க டிஜிட்ஸ் என்னவா இருக்குன்றத நம்ம ஃபைன் பண்ணணும். ஓகேவா? நமக்கு இங்க கொஸ்டின்ல கொடுத்த வேல்யூ 55 ஸ்கொயர். ஓகே, சோ இப்போ 5 ஸ்கொயர் பண்ணா 25 வருதுன்னு தெரிஞ்சுச்சு. இப்போ இதுக்கு முன்னாடி இருக்க டிஜிட்ஸை என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க என்ன வேல்யூ இருக்கும் அதை நார்மல் 1 2 3ல அதோட நெக்ஸ்ட் நம்பரால மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ 5 இருக்கு. ஸோ 5யோட நெக்ஸ்ட் நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா 6. ஸோ 5 6 ஆர் வந்து நமக்கு என்ன வரும்? 30. ஸோ நம்மளுடைய ஆன்சர் 3025. அவ்வளவுதான். நோட் பண்றவங்க நோட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஈஸியான மெத்தட். ஸோ இந்த மாதிரி சால்வ் பண்றப்ப நமக்கு டைமும் சேவ் ஆகும். இப்போ இது வரைக்கும் நான் கொடுத்தது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா 2 டிஜிட்ஸ்ல கொடுத்துட்டேன். இப்போ 55 ஸ்கொயரா இருக்கட்டும், 25 ஸ்கொயரா இருக்கட்டும், இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் 2 டிஜிட்ஸ்ல கொடுத்துட்டேன். இதே ஒரு 3 டிஜிட்ஸ் கேட்கறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க எப்படி ஃபைன் பண்ணும் அப்படின்றதுமே இப்போ நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் நம்பர் 3. கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா 125 ஸ்கொயர். 125 ஸ்கொயர் எவ்வளோ அப்படின்றது தான் கொஸ்டின். 125 ஸ்கொயர் எவ்வளோ? ஓகே, இப்போ பார்க்கலாம். எப்படி சால்வ் பண்ணணும்? எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்தாலுமே சரி, ஜஸ்ட் 2 பார்ட்ஸா மட்டும் பிரிச்சுக்கோங்க. 125 2 பார்ட்ஸா நான் பிரிச்சுட்டேன். சரிங்களா? ஒரு பார்ட்ல 5ம் இன்னொரு பார்ட்ல அதுக்கு பிஃபோரா இருக்க டிஜிட்ஸ் எல்லாம் சேர்த்து அப்படியே ஒரே பார்ட்டா. அப்போ நான் 5 ஸ்கொயர் பண்ணனா 25. இங்க என்ன இருக்குன்னா 12 இருக்கு. நார்மல் 1 2 3ல 12ஓட நெக்ஸ்ட் நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா 13. ஸோ 12 13 சார் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 156. ஸோ ஃபைனல் ஆன்சர் இஸ் 15625. 15625. இதுதான் வந்து ends with 5 ஸ்கொயர்க்கான மெத்தட். ஓகேங்களா? ஸோ கம்ப்ளீட்டா வந்து 2 டிஜிட்ஸ்ல கொடுத்தாலும் எப்படி பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி 3 டிஜிட்ஸ்ல கொடுத்தாலுமே அந்த டைம்ல எப்படி பண்ணணும்ன்றது நீங்க கத்துட்டு இருப்பீங்க. சரிங்களா? ஓகே, இனிஷியலா வந்து யாருக்காவது புரியல அப்படின்னாலுமே ப்ராப்பரா கத்துக்கோங்க. ஸோ வந்து நான் இப்போ ஒரு 3 ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணிருக்கேன். அதை வச்சு நீங்களே ஆன்சர் பண்ணலாம். இருந்தாலுமே சம் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து நான் இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ்ல கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நான் கொஸ்டின் சொல்றப்ப நீங்க உங்க ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நான் ஆன்சர் சொல்றப்ப நீங்க சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸசைஸ்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 75 ஸ்கொயர் எவ்வளோ? 75 ஸ்கொயர் எவ்வளோ? எப்படி ஃபைன் பண்ணுவீங்க? இது நான் சால்வ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நீங்க மைண்ட்லயே கால்குலேஷன் போட்டுக்கலாம். 5 ஸ்கொயர் பண்றப்ப 25, 7ஓட நெக்ஸ்ட் நம்பர் 8, 7 8s ஆர் வந்து என்ன வரும்? 5 6. ஸோ ஆன்சர் இஸ் 5625. அவ்வளவுதான் முடிஞ்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் 2. 85 ஸ்கொயர் எவ்வளோ? 85 ஸ்கொயர் எவ்வளோ? 5ஓட ஸ்கொயர் 25, 8ஓட நெக்ஸ்ட் நம்பர் 9. ஸோ 8 9s ஆர் 72. ஸோ ஃபைனல் ஆன்சர் நீங்களுமே ட்ரை பண்ணுங்க, நான் சும்மா சொல்றேன். ஓகேங்களா? 7225. தேர்ட் ஒன் 95 ஸ்கொயர் எவ்வளோ? இது ரொம்பவே சிம்பிள். 9ஓட நெக்ஸ்ட் நம்பர் 10. ஸோ 9 10s ஆர் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 90. ஸோ ஆன்சர் இஸ் 9025. அவ்வளவுதான். மாடல் 1 ஓவர்.
ஓகே, மாடல் 1 எல்லாருக்குமே கிளியரா இருக்கும். இப்போ நம்ம டைரக்டா வந்து நெக்ஸ்ட் மாடல் போக போறோம். மாடல் 2 என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்கொயர்ஸ் நியர்பை ரவுண்ட் வேல்யூ. ஸ்கொயர்ஸ் நியர்பை ரவுண்ட் வேல்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரவுண்ட் வேல்யூனா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ரவுண்ட் வேல்யூனா என்னன்னு பாத்தீங்கன்னா ஜீரோல எண்ட் ஆனாலே வந்து அதை நம்ம ரவுண்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஜீரோல எண்ட் ஆகுற எல்லா வேல்யூஸ்மே வந்து நம்ம ரவுண்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா நியர்பை ரவுண்ட் வேல்யூன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கொயர்ஸ் நியர்பை ரவுண்ட் வேல்யூன்னு சொல்றப்ப ரவுண்ட் வேல்யூக்கு நியர்பை இருக்கிற ஸ்கொயர்ஸ் கேட்டாங்கன்னா நீங்க எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்க பாக்குறப்ப ஜீரோக்கு நியர்பைல யார் இருப்பா? ஜீரோட நெக்ஸ்ட் நம்பர் எப்படி எண்ட் ஆயிருக்கும்னு பாத்தீங்கன்னா 1ல எண்ட் ஆயிருக்குமா? ஜீரோவோட அதாவது ரவுண்ட் வேல்யூவோட நெக்ஸ்ட் நம்பர் என்ன வேல்யூவோட எண்ட் ஆயிருக்கும்னு பாத்தீங்கன்னா 1ல எண்ட் ஆயிருக்கும். அதே மாதிரி ஜீரோக்கு பிஃபோரா இருக்க நம்பர் என்ன வேல்யூல எண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 9ல எண்ட் ஆயிருக்கும். கரெக்டா? ஸோ ரவுண்ட் வேல்யூ எடுத்துட்டீங்க அப்படின்னால இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 10ன்னு சொல்றேன். இப்போ 10ன்றப்ப எனக்கு ரவுண்ட் வேல்யூ அதாவது ஜீரோல தான் எண்ட் ஆயிருக்கு. அதோட நெக்ஸ்ட் நம்பர் பாத்தீங்கன்னா 11 1ல எண்ட் ஆயிருக்கு. கரெக்டா? அதோட பிஃபோர் நம்பர் பாத்தீங்கன்னா 9ல தான் எண்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ ரவுண்ட் வேல்யூ நியர்பை ரவுண்ட் வேல்யூன்றப்ப ரெண்டு பேர் மட்டும் தான் எடுக்கணும். யார் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு 9ல எண்ட் ஆகுறவங்க, இன்னொன்னு 1ல எண்ட் ஆகுறவங்களுக்காக மெத்தட் தான் இப்ப நான் சொல்றேன். ஓகேங்களா? சோ இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்போ வந்து உங்களுக்கு கொடுக்குற கொஸ்டின் 1ல எண்ட் ஆகுது அப்படின்னா நீங்க அந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லா அடிஷன் பண்ணணும். எங்க பண்ணணும், எப்படி பண்ணணும்ன்றத நான் ப்ராப்ளம் சால்வ் பண்றப்ப சொல்லித்தரேன். பிகாஸ் வந்து 1ன்றது ஜீரோட நெக்ஸ்ட் நம்பர், அதனால அந்த இடத்துல நம்ம அடிஷன் பண்ணுவோம். இதே வந்து நம்ம கொடுக்குற கிவன் கொஸ்டின்ல 9ல எண்ட் ஆகுற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா 9ன்றது ஜீரோக்கு பிஃபோர் வர நம்பர். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லா சப்ட்ராக்ஷன் பண்ணுவோம். ஸோ வந்து அதை எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் ப்ராப்ளம் சால்வ் பண்றப்ப சொல்லித்தரேன். ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து நியர்பை ரவுண்ட் வேல்யூ அப்படின்னு சொன்னாலே ஜீரோல எண்ட் ஆகுற வேல்யூஸை தான் வந்து நியர் ரவுண்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நியர்பை ரவுண்ட் வேல்யூ அப்படின்றப்ப ஒன்னு 9ல எண்ட் ஆகும், அப்படி இல்லைன்னா 1ல எண்ட் ஆகும்ன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 11 ஸ்கொயர் எவ்வளோன்னு கேட்குறாங்க, அப்படி இல்லைன்னா 19 ஸ்கொயர் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்படின்றப்பலாம் வந்து நீங்க இந்த மெத்தட் தாராளமா யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அது எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். Question number 1. 51 ஸ்கொயர் எவ்வளோ? 51 ஸ்கொயர் எவ்வளோன்னு கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஓகேவா? 51 ஸ்கொயர்ன்றது ரவுண்ட் வேல்யூக்கு கண்டிப்பா நியர்பை தான். கரெக்டா? ரவுண்ட் வேல்யூ விட நெக்ஸ்ட் நம்பரா இல்ல பிஃபோர் நம்பரான்றத பார்க்கணும். 1ன்னு எண்ட் ஆயிருக்கு, கண்டிப்பா இது ரவுண்ட் வேல்யூட நெக்ஸ்ட் நம்பரா தான் இருக்க முடியும். கரெக்டா? ஸோ இது நெக்ஸ்ட் நம்பர். ஸோ அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண போற ஆப்ரேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் அடிஷன் தான் யூஸ் பண்ண போறோம். சரியா? அதை எப்படி சால்வ் பண்ணும் அப்படின்றத இப்ப பாருங்க. இப்போ 51 ஸ்கொயர் இருக்கு. ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 51 ஸ்கொயரோட நியர்பை ரவுண்ட் வேல்யூ என்னன்றத பார்க்கணும். நியர்பை ரவுண்ட் வேல்யூ யாருன்னு பாத்தீங்கன்னா 50 தான். ஓகேவா? சோ ஏன் இந்த இடத்துல நியர்பை ரவுண்ட் வேல்யூ எடுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ரவுண்ட் வேல்யூ ஸ்கொயர் பண்றது நமக்கு ரொம்பவே ஈஸியான விஷயம். ஜீரோ நீங்க எப்ப ஸ்கொயர் பண்ணாலும் என்னதான் வரப்போகுதுன்னா 2 zeros தான் வரப்போ 2 zeros தான் வரப்போகுது. கரெக்டா? அதே மாதிரி அதுக்கு முன்னாடி இருக்க டிஜிட்ஸை மட்டும் ஸ்கொயர் பண்ணா போதுமானது. சோ இப்போ இந்த இடத்துல நம்ம எடுக்கிற ரவுண்ட் வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 50. ஓகே, 51 ஸ்கொயருக்கு நியர்பை ரவுண்ட் வேல்யூ 50 ஸ்கொயர். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 50 ஸ்கொயரை நான் என்ன பண்ண, அதாவது அந்த ரவுண்ட் வேல்யூவை ஸ்கொயர் போட்டுக்கிறேன். ஸ்கொயர் பண்றப்ப 50 ஸ்கொயர் எவ்வளவு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2500. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா 51 ஸ்கொயர் ஃபைன் பண்ணும். ஃபைன் பண்றதுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்னு பாருங்க. நான் என்ன ரவுண்ட் வேல்யூ எடுக்கிறேனோ அந்த ரவுண்ட் வேல்யூவோட ஸ்கொயர் பிளஸ் ரவுண்ட் வேல்யூ பிளஸ் கொஸ்டின்ல கொடுத்துருக்க கிவன். நான் எடுக்கிற ரவுண்ட் வேல்யூவோட ஸ்கொயர் பிளஸ் ரவுண்ட் வேல்யூ பிளஸ் கொஸ்டின்ல கொடுத்திருக்க நம்பர். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நான் ஃபுல்லா அடிஷன் பண்ணிருக்கேன். நான் ஆல்ரெடி சொன்னேன் ஏன் இந்த இடத்துல நான் அடிஷன் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு கொடுத்திருக்க கிவன்ல கொடுத்திருக்க கொஸ்டின் பாத்தீங்கன்னா 1ல எண்ட் ஆயிருக்கு. அதாவது ரவுண்ட் வேல்யூவோட நெக்ஸ்ட் நம்பர் அப்படின்றதால மட்டும்தான் இந்த ரெண்டு இடத்துலயுமே நான் அடிஷன் ஆபரேஷன் யூஸ் பண்றேன். ஓகேங்களா? சோ நான் இது எந்த ஒரு டேபிள்ஸ்மே படிக்கணும் அப்படின்றது அவசியமே கிடையாது. ஓகே, இப்போ நீங்க பாக்குறப்ப 50 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 2500 தெரிஞ்சிச்சு. இப்போ 50 இருக்கு பிளஸ் 51 இருக்கு, ஆட் பண்றப்ப 101 வருமா? ஃபைனலா 2500யும் 101யும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் 2601.
2601. இதுதான் வந்து நியர்பை ரவுண்ட் வேல்யூக்கான மெத்தட். ஓகேங்களா? இப்போ நான் கொடுத்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா 1ல எண்ட் ஆகுற மாதிரி கொடுத்துருந்தேன். ஸோ இதை எப்படி சால்வ் பண்றதுன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஃபுல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்க கிளாஸ் எடுக்கிறப்ப லிசன் பண்ணாலே உங்களுக்கு மேக்ஸிமம் புரியும். இருந்தாலுமே நோட்ஸ் கொஞ்சம் ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட் கொஸ்டின் 49 ஸ்கொயர் எவ்வளோ? 49 ஸ்கொயர் எவ்வளோ? ஓகேங்களா? ஸோ 49 ஸ்கொயர்னு எடுக்கிறப்ப இது கண்டிப்பா 9ல எண்டா இருக்கு. இது நியர்பை ரவுண்ட் வேல்யூ தான். ஸோ ரவுண்ட் வேல்யூக்கு பிஃபோரா ஆஃப்டரா நீங்க செக் பண்றப்ப 9ன்றது ரவுண்ட் வேல்யூக்கு பிஃபோர். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன ஆப்ரேஷன் யூஸ் பண்ண போறோம்? மைனஸ் யூஸ் பண்ண போறோம்ன்றது ஸ்டார்டிங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதோட நியர்பை ரவுண்ட் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா 50 தான். ஸோ இதோட நியர்பை ரவுண்ட் வேல்யூ 50. ஸோ 50 ஸ்கொயர் பண்றப்ப நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா 2500 தான் வரும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 49 ஸ்கொயர் எப்படி ஃபைன் பண்ணோம்? இப்போ நீங்க 49 ஸ்கொயர்னாலும் சரி, இல்ல அதாவது 9ல எண்ட் ஆகிற ஸ்கொயரா இருந்தாலும் சரி, 1ல எண்ட் ஆகிற ஸ்கொயரா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்க போற வேல்யூஸ்லாம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நான் என்ன ரவுண்ட் வேல்யூ எடுக்கிறோனோ அதோட ஸ்கொயர் ரவுண்ட் வேல்யூ கொஸ்டின்ல கொடுத்துருக்க கிவன். ஓகேங்களா? சோ இங்க நான் எடுத்திருக்க ரவுண்ட் வேல்யூ வந்து 50. அதே மாதிரி 9ல எண்டா இருக்கு. அதனால அந்த இடத்துல நம்ம சப்ட்ராக்ஷன் பண்றோம். சோ 50 ஸ்கொயர் மைனஸ் 50 மைனஸ் 49 பிகாஸ் வந்து கொஸ்டின்ல கொடுத்துருக்க கிவன். ஏன் மைனஸ் பண்ணோம்? 9ல எண்டா இருக்கு, ரவுண்ட் வேல்யூட பிஃபோர் வேல்யூ. அதனாலதான் இந்த இடத்துல நம்ம மைனஸ் பண்றோம். ஓகேங்களா? சோ ஃபைனலா 2500 minus 99. அப்போ ஆன்சர் 2401. அவ்வளவுதான். இதுதான் வந்து 49 ஸ்கொயர், அதாவது 9ல எண்ட் ஆகிற ஸ்கொயர் கேட்டாங்கன்னா அப்ப என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கான ஃபுல் ப்ரொசீஜர். ஓகே, பாத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம். கொஸ்டின் நம்பர் 3. இப்போ ஆல்ரெடி இப்போ நீங்க மெத்தட் கத்துட்டு இருப்பீங்க. ஓகேவா? இப்போ நீங்களே சால்வ் பண்ணலாம். இருந்தாலுமே நான் எங்க கொஸ்டின்ல சால்வ் பண்றேன். இன்கேஸ் யாருக்காவது டவுட் இருந்தாலுமே நீங்க இப்போ கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ 41 ஸ்கொயர் இருக்கு. 41 ஸ்கொயர் எவ்வளோன்றதான் கொஸ்டின். ஸோ 41 ஸ்கொயர்ன்றப்ப எல்லாருமே ஆல்ரெடி யோசிக்க ஆரம்பிச்சிட்டு இருப்பீங்க. இதோட நியர்பை ரவுண்ட் வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா டெஃபினட்டா 40 தான். ஸோ 40 ஸ்கொயர் பண்றப்ப 1600. 40 ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா 1600. நெக்ஸ்ட் வந்து 41 ஸ்கொயர் இப்போ எப்படி ஃபைன் பண்ணணும்? ரவுண்ட் வேல்யூவோட ஸ்கொயர் பிளஸ் ரவுண்ட் வேல்யூ பிளஸ் கிவன். ஏன் பிளஸ் பண்ணோம்? 1ல எண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஃபைனலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் 1681. 1681 முடிஞ்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 39 ஸ்கொயர் எவ்வளோ? 39 ஸ்கொயர்னாலுமே சரி, இதோட நியர்பை ரவுண்ட் வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா 40 தான். ஓகேவா? சோ 40யோட ஸ்கொயர், அதுக்கப்புறமேட்டுக்கு 9ல எண்டா இருக்கிறதால ஃபுல்லா சப்ட்ராக்ஷன் பண்ணிருக்கேன். சோ 40 ஸ்கொயர் மைனஸ் 40 மைனஸ் 39. ஃபைனல் ஆன்சர் இஸ் 1521. முடிஞ்சு. ஓகே, சோ இதுதான் வந்து நியர்பை ரவுண்ட் வேல்யூக்கான ஃபுல் மெத்தட். சோ இதுல எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸும் நான் கொடுத்துருக்கேன். சரி, ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மாடல் 3. மாடல் 3 வந்து ஸ்கொயர் ரூட் எப்படி எடுக்கிறது அப்படின்றதா வந்து மாடல் 3. மாடல் 3ல ஸ்கொயர் ரூட் எப்படி எடுக்கிறதுன்றத பார்க்கலாம். ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா
அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னு பாருங்க. நம்பர்ஸ் அதோட ஸ்கொயர் வேல்யூ அதோட யூனிட் டிஜிட். ஆக்சுவலா வந்து இதை வந்து ஸ்கொயர் டேபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸ்கொயர் டேபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கொயர் டேபிள்ல நீங்க ஸ்டார்டிங் வந்து 1ல இருந்து 10 வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். 1ல இருந்து 10 வரைக்கும் தெரிஞ்சுட்டாலே உங்களால ஈஸியா அட்டென்ட் பண்ண முடியும். இந்த டேபிள் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்போ 1ல இருந்து 10 வரைக்கும் இருக்க நம்பர்ஸ் அதோட ஸ்கொயர் வேல்யூஸ் அதோட யூனிட் டிஜிட். ஓகேங்களா, ஸோ 1 to 10 அதோட ஸ்கொயர் வேல்யூஸ் அதோட யூனிட் டிஜிட்ஸ். ஸோ இப்போ 1ஓட ஸ்கொயர் என்னன்னு தெரியும், 2ஓட ஸ்கொயர், 3ஓட ஸ்கொயர், 4 ஸ்கொயர், 5 ஸ்கொயர், அப் டு 10 ஸ்கொயர் வரைக்கும் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா உங்களுக்கு. யூனிட் டிஜிட்னா என்ன அப்படின்றது கொஞ்சம் டவுட் இருக்கும். யூனிட் டிஜிட்னா ஒன்றும் இல்லை, லாஸ்ட் டிஜிட்டை தான் யூனிட் டிஜிட் சொல்லுவாங்க. எந்த ஒரு வேல்யூ எடுத்துக்கிட்டீங்கனாலுமே வந்து இந்த லாஸ்ட் டிஜிட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த லாஸ்ட் டிஜிட்ஸை தான் வந்து யூனிட் டிஜிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த லாஸ்ட் டிஜிட்ஸை தான் இங்க நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். ஸோ இது எல்லாமே எழுதிட்ட பிறகு நெக்ஸ்ட் அதே மாதிரி நீங்க இதை ஈஸியா கொஞ்சம் ஞாபகமும் வச்சுக்கலாம். கொஞ்சம் பாத்தீங்கன்னாலே நல்லா பாத்தீங்கன்னாலே தெரியும் எதை எப்படி எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்ன்றதை நீங்க தாராளமா யோசிக்கலாம். சரிங்களா, ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது அப்படின்றத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த டேபிள் வந்து எல்லாரும் காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம டேட்டா ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். கொஸ்டின் நம்பர் 1, ரூட் ஆஃப் 361. 361 ரூட் எடுக்கணும். ஓகேங்களா, 361 ரூட் எடுக்கணும். அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் நான் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். ஒரு கொஸ்டினும் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலா வந்து ஒரு 3 டிஜிட்ஸ்ல கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஸோ இதை எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு பாருங்க. இப்போ ரூட் ஆஃப் 361 எடுக்கணும், அதாவது ரூட் எடுக்கணும். 361 ரூட் எடுத்தா என்ன வேல்யூ வரும் அப்படின்றத கொஸ்டின். ஓகேங்களா, ஸோ நார்மலா ரூட் எடுக்கிறது அப்படின்னா கொஞ்சம் எல்லாருக்குமே கஷ்டமா இருக்கும். நார்மலா இப்போ 4 அதுக்கு மேல ரூட் இருக்கு அப்படின்னா எடுத்துருவீங்க. இப்போ 9 அதுக்கு மேல ரூட் இருக்குன்னா எடுத்துருவீங்க. இந்த மாதிரி சிங்கிள் டிஜிட்ஸ்லாம் வந்து ரூட் எடுக்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம். ஆனா இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய நம்பரா கேட்கறப்ப உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாம எப்படி ஈஸியா ரூட் எடுக்கலாம் அப்படின்றத இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். சரிங்களா, ஸோ இப்போ வந்து ரூட் ஆஃப் 361. ஸோ இதை வந்து நம்ம ரூட் எடுக்கணும். இப்போ எனக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது ரூட் ஆஃப் 361. நான் என்ன பண்றேன்றத பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம்னா இனிஷியலா என்னோட லாஸ்ட்ல என்ன டிஜிட் இருக்குன்றத நான் செக் பண்ணும். என்னோட லாஸ்ட் டிஜிட் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1. ஸோ 1 இருக்கு, இது வந்து யூனிட் டிஜிட் தானே நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல நமக்கு யூனிட் டிஜிட் வந்து 1. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த 1 அப்படியே எடுத்துக்கோங்க. 1 எடுத்துட்டு இப்போ வந்து கொஸ்டின்ல என்ன யூனிட் டிஜிட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த 1 எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு 1ல எண்ட் ஆகுற மாதிரி என்ன யூனிட் டிஜிட் இருக்கு, அதாவது அந்த டேபிள்ல அப்படின்னு செக் பண்ணும். உங்க டேபிள் எடுத்துட்டீங்க அப்படின்னா இதுதான் அந்த டேபிள். ஓகேவா, ஸோ இதுல 1ல எண்ட் ஆகுற மாதிரி எதுக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஸோ இங்க 1 வந்திருக்கு, யூனிட் டிஜிட்டை தான் செக் பண்ணும். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல எனக்கு 1ல எண்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி 9th 1க்கு 1ல எண்ட் ஆயிருக்கு. இதுல இருந்து எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட ஆன்சர் கண்டிப்பா என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 361 இருக்கு இல்லையா. ஸோ 361ன்றப்போ இந்த 361 நான் இங்கே எழுதுறேன் பாருங்க. 361ன்றப்ப கண்டிப்பா என்னோட லாஸ்ட் ஆன்சரோட இந்த லாஸ்ட் டிஜிட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 1ல எண்ட் ஆயிருக்கும், அப்படி இல்லை அப்படின்னா 9ல எண்ட் ஆயிருக்கும் அப்படின்றது இனிஷியலா நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஓகேவா, 1ல எண்ட் ஆயிருக்கும், அப்படி இல்லைன்னா 9ல எண்ட் ஆயிருக்கும். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கொஸ்டின் கொடுத்துருக்க கிவன் வேல்யூல யூனிட் டிஜிட் வந்து 1 இருக்கு. ஸோ என்னோட ஸ்கொயர் டேபிள நான் போய் செக் பண்ணணும். செக் பண்றப்ப யூனிட் டிஜிட் 1 எங்க வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 ஸ்கொயருக்கு 1 வந்திருக்கு. அதே மாதிரி 9 ஸ்கொயருக்கும் 1 வந்திருக்கு. 1ல எண்ட் யூனிட் டிஜிட் 1 வந்திருக்கு. ஓகேவா, ஸோ
அதனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ஆன்சர் கண்டிப்பா ஒன்னு 1ல எண்ட் ஆயிருக்கும், அப்படி இல்லைன்னா 9ல தான் எண்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிச்சிட்டீங்க. செகண்ட் ஸ்டெப் என்னன்னா இப்ப இந்த இடத்துல லாஸ்ட் 2 டிஜிட்ஸ ரிமூவ் பண்ணிடணும். லாஸ்ட் 2 டிஜிட்ஸை ரிமூவ் பண்ணணும். ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்ப லாஸ்ட் 2 டிஜிட்ஸை ரிமூவ் பண்ணணும். இதுதான் உங்களுடைய செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ அப்படியே எடுத்துக்கோங்க. இங்க என்ன வேல்யூ இருக்குன்னு பாத்தீங்கன்னா 3. ஓகேவா? இந்த 3யை கொண்டு போயிட்டு என்னோட டேபிள்ல ஸ்கொயர் வேல்யூஸ்ல நான் செக் பண்ணணும். செக் பண்றப்ப 3ன்ற வேல்யூ எக்ஸாக்டா எங்க வருது அப்படின்ற பொசிஷன் பார்க்கணும். இப்ப நார்மலா வந்து ஸ்கொயர் வேல்யூஸ்ல 3ன்றத இல்ல அப்படின்னா எந்த ரெண்டு வேல்யூஸ்க்கு இன் பிட்வீன்ல 3ன்ற ஸ்கொயர் வேல்யூ அதாவது 3ன்ற வேல்யூ வரும் அப்படின்றத பார்க்கணும். சரிங்களா? இந்த செகண்ட் காலம்ல இருக்கிறது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் வேல்யூஸ். இந்த ஸ்கொயர் வேல்யூஸ்ல எந்த ரெண்டு வேல்யூக்கு நடுவுல உங்களுக்கு 3 வரும் அப்படின்றத நீங்க பார்க்கணும். இது ஃபுல்லாமே ஸ்கொயர் வேல்யூஸ் தானே. சோ இதுல நீங்க பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் இங்க என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1 இருக்கு. கரெக்டா? சோ அடுத்தது பாக்குறப்ப 4 இருக்கு. சோ இங்க 1 இருக்கு, இங்க 4 இருக்கு. 1க்கு 4க்கும் இன் பிட்வீன்ல யார் யாரெல்லாம் வருவா? 2 3. கரெக்டா? 1 2 3 4 தானே. சோ இதுல 1 கொடுத்திருக்காங்க, 4 கொடுத்திருக்காங்க. அதுக்கு நடுவுல இன் பிட்வீன்ல இருக்கவங்க யார் யாருன்னு பாத்தீங்கன்னா 2 and 3. சோ நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு. கண்டிப்பா 3ன்றவங்க 1ஓட ஸ்கொயருக்கும் 2ஓட ஸ்கொயருக்கும் இன் பிட்வீன்ல தான் இருக்காங்க அப்படின்றது. ஓகே, யாருக்கும் நடுவுல இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 ஸ்கொயருக்கும் 2 ஸ்கொயருக்கும் இன் பிட்வீன்ல தான் இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்போ நீங்க 1 ஸ்கொயர் பண்றப்ப உங்களுக்கு என்ன வேல்யூ வரும்னா 1 தான் வரும். அதே மாதிரி இப்போ 2 ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஸ்கொயர் பண்றப்ப 4 தான் வரும். கரெக்டா? 1 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 1, 2 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 4. அதுதான் வரப்போகுது. இப்போ எனக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்க அந்த கிவன் வேல்யூ எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 3. இப்ப ஜஸ்ட் நீங்க கம்பேர் பண்ணணும். என்கிட்ட இருக்க வேல்யூ விட நான் எடுத்த அந்த ரெண்டு வேல்யூல ஒன்னு அதிகமா இருக்கக்கூடாது. ஓகேங்களா? நான் இப்ப சூஸ் பண்ண போறேன். அந்த ரெண்டுத்துல ஒன்னு சூஸ் பண்ண போறேன். நான் சூஸ் பண்ற வேல்யூ என்கிட்ட இருக்க வேல்யூ விட லெஸ் தெனா தான் இருக்கணும். ஓகேவா? என்கிட்ட இருக்க வேல்யூ விட லெஸ் தெனா இருக்கும். இங்க இந்த இடத்துல என்கிட்ட என்ன வேல்யூ இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3ன்ற வேல்யூ தான் இருக்கு. என்கிட்ட இருக்க வேல்யூ 3. இப்ப என்கிட்ட அந்த டேபிள் வந்து எடுத்த வேல்யூ பாத்தீங்கன்னா 1ம் 4ம். ஓகேவா? சோ இப்ப 3யை வச்சு நான் கம்பேர் பண்ணணும். என்கிட்ட இருக்க வேல்யூ விட லெஸ் தெனா இருக்கணும் அப்படின்னு பாக்குறப்போ 1 தான் வந்து என்கிட்ட இருக்கிற வேல்யூ விட லெஸ் தெனா இருக்கு. 4ன்றது இதோட நெக்ஸ்ட் நம்பர். ஓகேவா? சோ அதனால என்கிட்ட இருக்கிறத விட லெஸ் தெனா இருக்க நம்பரை சூஸ் பண்ணிக்கணும். அப்ப நான் எதை சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 தான் சூஸ் பண்ணுவேன். பிகாஸ் 4ன்றது 3யை விட அதிகமா இருக்கு. 1ன்றது மட்டும்தான் 3யை விட கம்மியா இருக்கு. சோ இந்த இடத்துல நமக்கு என்ன விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஆன்சர் ஸ்டார்டிங்ல கண்டிப்பா 1 தான் வந்திருக்கும். ஸ்டார்டிங்ல 1 தான் வந்திருக்கும். ஓகேவா? ஓகே, ஒன்னு என்னோட ஆன்சர் 11 ஸ்கொயரா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா என்னோட ஆன்சர் 19 ஸ்கொயரா இருக்கலாம். ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான். ஒன்னு ஆன்சர் 11 ஸ்கொயர், அப்படி இல்லைன்னா நம்மளோட ஆன்சர் இந்த இடத்துல 19 ஸ்கொயர். ஓகேவா? ஸோ எக்ஸாக்டா 11 ஸ்கொயரா 19 ஸ்கொயரா அதை எப்படி ஃபைன் பண்ணும் அப்படின்றத இப்போ நான் இங்க உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் நீங்க ஃபைன் பண்ண வரைக்கும் இந்த 361 இருந்துச்சு. அதுல 1 வச்சு நீங்க ஃபைன் பண்ணிருப்பீங்க. இதுல இருந்து 2 வேல்யூஸ் எடுத்திருப்பீங்க. ஒன்னு 11 ஸ்கொயரா இருக்கலாம்னு சொல்லியிருப்பேன். இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா 19 ஸ்கொயரா இருக்கலாம்னு சொல்லியிருப்பேன். ஓகேவா? அதே மாதிரி இப்ப இந்த ரெண்டுத்துல எது எக்ஸாக்டா ஆன்சர் அப்படின்றத எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்க அந்த ரெண்டு வேல்யூஸ்க்கு இன் பிட்வீன்ல என்ன ஸ்கொயர் வேல்யூ வருதுன்னு பார்க்கணும். மிடில் வேல்யூ, இது வந்து மிடில் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கிட்ட இருக்க 2 வேல்யூஸ்க்கு எது மிடில் அப்படின்னு பார்க்கணும். இப்ப இங்க 11 இருக்கு, இங்க 19 இருக்கு. ஓகேவா? சோ 11 பிளஸ் 19 பண்ணீங்க அப்படின்னா என்ன வரப்போகுது? 30. 30 டிவைட் பை 2. ஓகே, அங்க இருக்கிற வேல்யூஸை அப்படியே ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்க மிடில் என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்க மிடில் எடுக்கிற மாதிரி தான் வரும். அதுவுமே உங்களுக்கு 5ல எண்ட் ஆகுற மாதிரி தான் வரும் மிடில். ஓகேவா? ஸோ இங்க 11 ஸ்கொயர் இருக்கு, இங்க 19 ஸ்கொயர் இருக்கு. ஸோ 11க்கும் 19க்கும் இன் பிட்வீன்ல யார் வருவா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா 15 தான் வருவாங்க. கண்டிப்பா யார் வருவாங்கன்னு பாத்தீங்கன்னா 15 தான் வருவாங்க. கரெக்டா? இந்த 15ன்றது இந்த இடத்துல யாருன்னு பாத்தீங்கன்னா மிடில் வேல்யூ. ஸோ 15 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்? ஆல்ரெடி என்ஸ் வித் 5 ஸ்கொயர் கான்செப்ட் பார்த்ததால உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். இப்போ நீங்க ஃபைன் பண்றது மிடில் வேல்யூ மேக்ஸிமம் 5ல தான் எண்ட் ஆகும். 15 ஸ்கொயர் எவ்வளோன்னு கேட்டேன்னா டக்குன்னு உங்களுக்கே மைண்ட்ல ஆன்சர் கிளிக் ஆயிருக்கும். 5 ஸ்கொயர் பண்ணா 25. உன்னோட நெக்ஸ்ட் நம்பர் 2. ஸோ 1 2s are 2, 2 25. அவ்வளவுதான் முடிஞ்சு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல மிடில் வேல்யூவை ஃபைன் பண்ணிட்டோம். மிடில் வேல்யூ என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 225ன்றது தான் நம்மளோட மிடில் வேல்யூ.
225 அப்படின்றது மிடில் வேல்யூ. கொஸ்டின்ல கொடுத்திருக்க given வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 361. ஓகே, கொஸ்டின்ல கொடுத்திருக்க given 361. இப்போ ஜஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து மிடில். ஓகே, இதுக்கு கொஸ்டின்ல நமக்கு கொடுத்திருக்க given. ஓகே, இப்போ ஜஸ்ட் என்ன பண்ணோம்னா கிவனையும் மிடிலையும் கம்பேர் பண்ணணும். ஓகே, கிவனையும் மிடிலையும் கம்பேர் பண்ணணும். இப்போ என்கிட்ட இருக்க கிவனை விட என்கிட்ட இருக்க மிடில் இப்போ நான் கம்பேர் பண்றப்ப கிவன் வந்து எனக்கு மிடிலை விட அதிகமா இருக்குன்னா என்னோட ஆன்சருமே வந்து கிரேட்டரா இருக்கணும். ஓகே, கிவனை வச்சுதான் கம்பேர் பண்ண போறீங்க மிடில் கூட. என்கிட்ட இருக்க வேல்யூ கிவன் வந்து மிடிலை விட அதிகமா இருந்துச்சுன்னா என்னோட ஆன்சரும் அதிகமா தான் இருக்கணும். ஓகேங்களா, இன்கேஸ் என்கிட்ட இருக்க கிவன் பாத்தீங்க அப்படின்னா மிடிலை விட லெஸ் தெனா இருக்கு அப்படின்னா என்னோட ஆன்சருமே இந்த இடத்துல லெஸ் தென் தான். ஓகே, கிவன் அதிகமா இருந்தா அதிகமா இருக்க வேல்யூ எடுத்துக்கணும், கிவன் லெஸ் தெனா இருந்தா லெஸ் தெனா இருக்க வேல்யூ எடுத்துக்கணும். ஓகேங்களா, இதுக்கு என்ன அர்த்தம்னா இப்போ இங்க 11 இருக்கு 19 இருக்கு. ஓகே, இப்போ நான் கிவன் கூட கம்பேர் பண்ண போறேன். இப்போ நம்ம கிட்ட இருக்க வேல்யூ எடுத்துக்கிட்டீங்கன்னா 361ன்றது கிவன், 225ன்றது மிடில். இப்போ கிவன் அதிகமா இருக்கா மிடில் அதிகமா இருக்கா அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா பார்த்தாலே தெரிஞ்சிருச்சு. இந்த இடத்துல யார் அதிகமா இருக்கா, கிவன் தான் அதிகமா இருக்காங்க. சோ நம்மளோட ஆன்சர் கண்டிப்பா அதிகமா தான் இருக்கணும். ஓகேங்களா, சோ அப்ப கிவன் அதிகமா இருக்கிறதால என்கிட்ட இருக்க அந்த ஆப்ஷன்ஸ் 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதுல எது அதிகமா இருக்கோ அதை நான் சூஸ் பண்ணிக்கணும். என்கிட்ட இந்த இடத்துல எது அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 19 ஸ்கொயர் தான் கிரேட்டர் ஒன். சோ ரூட் ஆஃப் 361 எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு ஆன்சர் 19. கரெக்டா, ரூட் 361 இருக்கு, ரூட் எடுக்கணும். இங்க என்னன்னா 19 ஸ்கொயர் இருக்கு, இந்த ஸ்கொயருக்கு இந்த ரூட்டுக்கும் கேன்சல். ஸோ ஆன்சர் இஸ் 19. முடிஞ்சு. இதுதான் வந்து ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் பண்றதுக்கான மெத்தட். ஓகேங்களா, புரியலனாலுமே ஃபுல்லா பாத்துக்கோங்க. நான் அகைன் இன்னொரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண தான் போறேன். ஓகேங்களா, சால்வ் பண்றப்ப உங்களுக்கு இன்னும் கிளியர் ஆயிடும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரூட் ஆஃப் 1936. ரூட் ஆஃப் 1936 நீங்க ஜஸ்ட் ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நீங்க ட்ரை பண்ணுங்க, ஒரு 1 minute டைம் தரேன். ஓகேங்களா, அதுக்குள்ள நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, இருந்தாலுமே நானுமே உங்க கூட சால்வ் பண்ணுறேன். சரிங்களா, ஸோ இப்போ எடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் 1936. இதை வந்து நீங்கள் இப்போ ரூட் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருக்கேன், யூனிட் டிஜிட் என்னன்னு பார்க்கணும். இந்த இடத்துல நமக்கு யூனிட் டிஜிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6. ஸோ 6ன்றப்ப அந்த இடத்துல எங்க நமக்கு 6 எண்ட் ஆகும் அப்படின்றத பார்க்கணும். எங்க 6 எண்ட் ஆகும் அதை போயிட்டு பார்த்து சொல்லணும்னு அவசியமே கிடையாது. 4 ஸ்கொயர் பண்ணா என்ன வர போகுது 16. ஓகேவா, ஸோ அந்த இடத்துல என்ன எண்ட் ஆகுதுன்னா 6 எண்ட் ஆகுது. ஸோ 1 4 இருக்கலாம் லாஸ்ட் டிஜிட். நெக்ஸ்ட் 6 வேற எங்க எண்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 ஸ்கொயர், அதாவது 6 ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா 36 வருமா. ஸோ அப்பயுமே நமக்கு என்ன எண்ட் ஆகுதுன்னா 6 எண்ட் ஆயிருக்கு. ஸோ நம்மளுடைய ஆன்சர்ல லாஸ்ட் டிஜிட் 1 4ல எண்ட் ஆயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பா என்னல எண்ட் ஆயிருக்கும்னு பாத்தீங்கன்னா 6 எண்ட் ஆயிருக்கும். அப்படின்றத நம்ம ஜஸ்ட் அந்த 10 வரைக்கும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். அது ஒரு தடவை நீங்க பார்த்து ஆன்சர் சொல்லணுன்ற நீடே கிடையாது. ஓகேங்களா, ஸோ நீங்க அப்படியே டைரக்டாவே ஆன்சர் பண்ணலாம். 6 எப்ப எண்ட் ஆகும்னு பாத்தீங்கன்னா 4 ஸ்கொயர் பண்றப்ப எண்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா 6 ஸ்கொயர் பண்றப்ப எண்ட் ஆகும். சரிங்களா, ஸோ என்னோட ஆன்சர் 1 4ல எண்ட் ஆக போகுது, இல்லைன்னா 6ல எண்ட் ஆக போகுது. ஸ்டார்டிங் நான் ஃபைண்ட் பண்ணிட்டேன். ஓகேவா, இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருக்கேன், எப்பயுமே வந்து செகண்ட் ஸ்டெப் என்னன்னா இந்த லாஸ்ட் 2 டிஜிட்ஸை ரிமூவ் பண்ணணும். லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் ஸ்கொயர் ரூட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 2 டிஜிட்ஸை ரிமூவ் பண்ணணும். இங்க 3 6ன்னு இருக்கு. ஸோ அந்த 3யும் 6ஐயும் நீங்க ரிமூவ் பண்ண போறீங்க. ரிமூவ் பண்ணிட்ட பிறகு தேர்ட் ஸ்டெப் என்ன சொன்னேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்ட பிறகு ரிமைனிங் இருக்கிற அந்த வேல்யூஸ் அப்படியே எடுத்துக்கணும். மேம் லாஸ்ட் ப்ராப்ளம்ல ஒரே ஒரு வேல்யூ தான் இருந்துச்சு, அதனால அப்படியே எடுத்துட்டோம். இங்க 2 வேல்யூஸ் இருக்கு, 2 வேல்யூஸ் இருந்தாலும் அப்படியே எடுக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அப்படியே தான் எடுக்கணும். ஓகேங்களா, ஸோ எவ்வளவு வேல்யூஸ் இருந்தாலுமே சரி அதை அப்படியே தான் எடுக்க போறீங்க. ஸோ இங்க 2 வேல்யூஸ் இருக்கு, அந்த 2 வேல்யூஸ் அப்படியே தான் எடுக்கணும். ஸோ இப்போ நீங்க பாக்குறப்ப இங்க என்ன இருக்குன்னா 19 இருக்கா. ஸோ இந்த வேல்யூஸை அப்படியே எடுத்துக்கோங்க. இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த 19ன்றது எங்க போய் செக் பண்ணணும், இந்த வேல்யூவை எங்க போய் செக் பண்ணணும்
அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கொயர் வேல்யூஸ் காலம்ல செக் பண்ணுவீங்க. கரெக்டா? ஸ்கொயர் வேல்யூஸ் காலம்ல செக் பண்ணுவீங்க. செக் பண்றப்ப எந்த ரெண்டு ஸ்கொயர் வேல்யூஸ்க்கு இன் பிட்வீன்ல 19 வரும் அப்படின்னு பார்க்கணும். கரெக்டா? அப்ப பாக்குறப்ப எனக்கு 4 ஸ்கொயர் பண்ணனா என்ன வரும்? 16 வருமா? 5 ஸ்கொயர் பண்றப்ப என்ன வரும்? 25. ஸோ 16க்கும் 25க்கும் இன் பிட்வீன்ல தான் யார் வருவான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா 19 வரும். ஓகேவா? 16க்கும் 25க்கும் இன் பிட்வீன்ல தான் உங்களுக்கு 19 வரும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ எனக்கு எது ஈஸி, அதாவது எது ரொம்ப மினிமம் வேல்யூ அதை தான் சூஸ் பண்ணுவேன். என்கிட்ட இருக்கிற வேல்யூ வந்து 19. இந்த 19 கூட கம்பேர் பண்ணிப்பேன். 19 கூட கம்பேர் பண்றப்ப எது லெஸ் தேனோ அதை தான் நான் சூஸ் பண்ணணும். ஸோ 16ன்றது தான் வந்து 19ஓட லெஸ் தென் வேல்யூ. ஸோ நான் என்ன பண்ணணும்? என்னோட ஆன்சர் கண்டிப்பா ஸ்டார்டிங் டிஜிட்ஸ் 4ல தான் வந்திருக்கும்ன்றது தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் யூனிட் டிஜிட் செக் பண்றீங்க, அதை வச்சு உங்களுக்கு 2 ஆப்ஷன் வருது. அடுத்து செகண்ட் ஸ்டெப் லாஸ்ட் 2 டிஜிட்ஸை ரிமூவ் பண்ண சொன்னேன். தேர்ட் ஸ்டெப் ரிமைனிங் இருக்கிற வேல்யூஸை அப்படியே எடுத்துக்கணும். எடுத்துட்டு அந்த டேபிள்ல போயிட்டு எந்த 2 ஸ்கொயர் வேல்யூஸ்க்கு இன் பிட்வீன்ல வருது அப்படின்றத செக் பண்ணும். செக் பண்ணிட்டு எனக்கு எந்த 2 வேல்யூ வருதோ அதுல என்கிட்ட இருக்க வேல்யூ விட எது லெஸ் தேனோ அதை நான் சூஸ் பண்ணிப்பேன். சூஸ் பண்ண பிறகு ஃபைனலா கரெக்டா 2 ஆப்ஷன் கிடைக்குது. அந்த 2 ஆப்ஷன்ல இருந்து ஒரு ஆப்ஷனை வந்து நான் சூஸ் பண்ணணும். அதை எப்படி சூஸ் பண்ணுவீங்க? 44 இருக்கு, 46 இருக்கு. எப்பயும் போலதான் ஜஸ்ட் என்ன பண்ணணும், மிடில் டிஜிட் என்னன்னு பார்க்கணும். 44க்கும் 45க்கும் மிடில்ல யார் வருவா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா யார் வருவா? 45 தான் வருவாங்க. கரெக்டா? 45 தான் வருவாங்க. ஸோ 45ன்றப்ப இது நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5ல எண்ட் ஆகிற மாதிரி தான் மிடில் வேல்யூஸை கேட்பாங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ இப்போ ஒன்று 44 ஸ்கொயர் எடுக்கிறப்ப ஆன்சர் வரணும், இல்லைன்னா 45 ஸ்கொயர் வந்து மிடில் வேல்யூ செக் பண்ணணும். இப்போ நான் பார்க்குறப்ப 45 ஸ்கொயர் பண்ணால் எனக்கு என்ன ஆன்சர் வரப்போகுது? 4 5s ஆர் வந்து 20 25. ஓகேவா? இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மிடில். கிவன் எவ்வளோ? 1936. இப்போ என்ன பண்ணணும்? கிவனையும் மிடலையும் கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்றப்ப கிவனை பொறுத்து தான் ஆன்சர் பண்ணணும். கிவன் இங்க மிடிலை விட அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா அப்படின்னு பாக்குறப்ப கிவன்ன்றவங்க மிடிலை விட லெஸ் தெனா இருக்காங்க. ஸோ நம்மளோட ஆன்சருமே எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெஸ் தெனா தான் சூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல லெஸ் தென் வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 44 தான் லெஸ் தென். கரெக்டா? 44 தான் லெஸ் தென். ஸோ ரூட் ஆஃப் 1936 44 ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா இந்த ரூட்டுக்கு இந்த ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆயிடும். ஃபைனல் ஆன்சர் 44ன்னு கிடைச்சிரும். முடிஞ்சு. ஓகே, இதுதான் வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுக்கான மெத்தட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுல எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ரூட் ஆஃப் 7921. ரூட் ஆஃப் 7921ன்றது தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். ஓகே, ட்ரை பண்ணுங்க. எல்லாருமே ட்ரை பண்ணி மேக்ஸிமம் ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணுங்க. ஓகே, நானுமே உங்க கூட ட்ரை பண்றேன். ஆன்சர் அதுல இருக்கு. ஆன்சர் கரெக்டான்றதை செக் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ எப்படி சால்வ் பண்ணிருப்பீங்க? அப்படியே என் கூடவே நீங்களும் சால்வ் பண்ணுங்க. ஆல்ரெடி சால்வ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வெரி குட். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருப்பீங்க? யூனிட் டிஜிட் செக் பண்ணிருப்பீங்க. யூனிட் டிஜிட் வந்து 1 எண்ட் ஆயிருக்கு. ஸோ 1 1 எங்க யூனிட் டிஜிட் வரும்னு பாத்தீங்கன்னா 1 ஸ்கொயர் பண்றப்போ வரும், அதுக்கப்புறம் 9 ஸ்கொயர் பண்றப்போ வரும். கரெக்டா? ஸோ என்னோட ஆன்சர் ஒன்று 1ல எண்ட் ஆயிருக்கணும், அப்படி இல்லைன்னா 9ல எண்ட் ஆயிருக்கணும்ன்றது இனிஷியல் நமக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே, அடுத்து என்ன பண்ணுவீங்க? லாஸ்ட் 2 டிஜிட்டை ரிமூவ் பண்ணிடுவீங்க. ரிமூவ் பண்றப்ப 21 போயிடும். ரிமைனிங் யார் இருப்பா? 79 இருப்பாங்க. இந்த 79ன்றது எந்த 2 வேல்யூக்கு நடுவில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19 ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா 81. கரெக்டா? 9 ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா 81. ஸோ இப்போ 81க்கு இப்போ 81 இருக்கு. 9ஓட நெக்ஸ்ட் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 ஸ்கொயர் பண்றப்ப 100. 9 ஸ்கொயருக்கும் 10 ஸ்கொயருக்கும் இன் பிட்வீன்ல தான் 79ன்றது ஒரு வேல்யூவே நமக்கு வரும். கரெக்டா? ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா
exercise problem, first problem, root of 7925, 7921. Exercise problem, root 7921. Okay, root of 7921. இப்போ root எடுக்கணும். எப்படி எடுப்பீங்க? நீங்களே ட்ரை பண்ணலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் 2 ப்ராப்ளம் சால்வ் பண்ண இல்லைங்களா? ஸோ வந்து இப்போ உங்களுக்கே மெத்தட் தெரியும். நீங்களே உங்க நோட்ல சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நானும் சால்வ் பண்றேன். ஓகே, ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. நானுமே சால்வ் பண்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் யூனிட் டிஜிட் செக் பண்ணணும். யூனிட் டிஜிட் செக் பண்றப்ப 1 எண்ட் ஆயிருக்கு. 1 எங்க எண்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 ஸ்கொயர் அப்ப எண்ட் ஆகும். இன்னொன்னு 9 ஸ்கொயர் அப்ப எண்ட் ஆகும். கரெக்டா 1 ஸ்கொயர் பண்றப்ப 1, 9 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 81. அப்பதான் யூனிட் டிஜிட் வந்து நமக்கு 1 எண்ட் ஆகுது. ஸோ இதுல இருந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆன்சர்ல கண்டிப்பா 1 எண்ட் ஆயிருக்கும். அப்படி இல்லைன்னா ஆன்சர்ல 9 எண்ட் ஆயிருக்கும்ன்றது தெரிஞ்சிச்சு. ஓகேவா? தெரிஞ்சிட்ட பிறகு நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப் என்ன சொன்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2 டிஜிட்ஸை ரிமூவ் பண்ணணும். இந்த லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 21. ஸோ ரிமூவ் பண்ணிட்ட பிறகு ரிமைனிங் யார் இருக்கா? 79 இருக்காங்க. 79 வந்து எந்த 2 ஸ்கொயர் வேல்யூஸ்க்கு இன் பிட்வீன்ல இருக்காங்க அப்படின்றத நீங்க செக் பண்ணணும். அப்படி செக் பண்றப்ப இப்போ 9 ஸ்கொயர் எடுத்துக்கிறீங்கன்னா 81. கரெக்டா? அதே மாதிரி இப்போ 8 ஸ்கொயர் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 64. ஸோ 64க்கும் 81க்கும் இன் பிட்வீன்ல தான் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 79 இருக்காங்க. கரெக்டா? 8 ஸ்கொயர் பண்றப்ப 64, 9 ஸ்கொயர் பண்றப்ப 81. ஸோ இதுல நான் என்ன பண்ணணும்? 79 கூட அந்த ரெண்டு வேல்யூஸை கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணிட்டு அது ரெண்டுத்துல எது வந்து லெஸ் தெனா இருக்கோ அதை தான் சூஸ் பண்ண போறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 79 வந்து எது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்குன்றத பார்த்துட்ட பிறகு ஸோ எது வந்து லெஸ் தெனோ அதை சூஸ் பண்ணணும். இந்த இடத்துல எனக்கு 64 தான் லெஸ் தெனா இருக்கு. 64ன்றது யாரோட வேல்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 ஸ்கொயரோட வேல்யூ. ஸோ நான் யாரை சூஸ் பண்ணுவேன்? கண்டிப்பா இந்த இடத்துல நான் 8 தான் சூஸ் பண்ணுவேன். 9 சூஸ் பண்ண மாட்டேன். பிகாஸ் 9 ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா 81 வரும். ஓகேவா? ஸோ அதனால நான் சூஸ் பண்ற வேல்யூ 8. ஸோ என்னோட ஆன்சர் கண்டிப்பா ஸ்டார்டிங்ல 8 தான் வந்திருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இது ரெண்டுத்துல எது எக்ஸாக்ட் ஆன்சர் அப்படின்றத நம்ம ஃபைன் பண்ணணும். எப்படி ஃபைன் பண்ணுவீங்க? மிடில் வேல்யூ செக் பண்ணுவீங்க. பார்த்தாலே தெரியுது இங்க 81 வந்திருக்கு, அங்க 89 வந்திருக்கு. இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல யார் இருப்பா? 89 தானே இருப்பாங்க. சாரி 85 தானே இருப்பாங்க. ஸோ 85 ஸ்கொயர் பண்றப்ப உங்களுக்கு 5 ஸ்கொயர் பண்ணா எப்பயும் போல 25. நெக்ஸ்ட் 8 அதோட நெக்ஸ்ட் நம்பர் 9, 8 9s ஆர் பண்ணீங்க அப்படின்னா 72. கரெக்டா? ஸோ ஆன்சர் இஸ் 85 ஸ்கொயருக்கான ஆன்சர் 7225. இப்போ நம்ம ஃபைன் பண்ணது மிடில் வேல்யூ. இப்போ மிடில் வேல்யூ என்ன பண்ணணும் அப்படின்னா கொஸ்டின்ல கொடுத்துருக்க கிவன் கூட கம்பேர் பண்ணணும். நம்மளோட கிவன் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 7921. மிடில் வேல்யூ 7225. ஓகே, கம்பேர் பண்றப்ப நம்மளோட கிவன் தான் வந்து கிரேட்டரா இருக்கு. ஸோ நம்மளோட ஆன்சர் கிரேட்டர் 1 தான். ஸோ இந்த இடத்துல எது கிரேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 89 தான் கிரேட்டர். ஸோ நமக்கு ஆன்சர் இஸ் 89. ஓகே, ஸோ இதுதான் வந்து எக்ஸசைஸ் 1 நம்ம சால்வ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுல இன்னும் 2 எக்ஸசைஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் ரூட் ஆஃப் 144. ரூட் ஆஃப் 144 கொடுத்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லாருமே ஆன்சர் பண்ணிட்டு இருவீங்க 12ன்னு சொல்லிட்டு. ஆனா இங்க கொடுத்திருக்கிறது ரூட் ஆஃப் 144 கொடுத்திருக்காங்க. ஸோ ரூட் ஆஃப் 144 கொடுக்குறப்ப அப்ப எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றத நம்ம இப்ப பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இதுக்கு ஆன்சருமே நான் சொல்லிட்டேன் 38. ஓகே, நீங்க ஆல்ரெடி ட்ரை பண்ணிருப்பீங்க. கரெக்ட் ஆன்சர் வருதான்றதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சால்வ் பண்ண மாதிரி அதே மாதிரி சால்வ் பண்ணுங்க, ஈஸியாவே ஆன்சர் கிடைச்சிரும். ஓகே, இப்போ 144ன்றப்ப 12ன்னு சொல்லிட்டு இருப்பீங்க. இப்போ 144ன்றப்ப கண்டிப்பா அங்க 38 தான் வரும். அது எப்படி வந்துச்சு வேணா செக் பண்ணி பார்க்கலாம்.
எப்படி வந்திருக்கும்? கண்டிப்பா இங்க 4ல எண்ட் ஆயிருக்கு. ஸோ 4ல எந்தெந்த வேல்யூஸ்க்கு எண்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன வேல்யூஸ்க்கு எண்ட் ஆகும்? 2 ஸ்கொயர் பண்றப்ப 4 வருமா? அடுத்தது வேற எப்போ வரும்? 8 ஸ்கொயர் பண்றப்ப 64. அப்பயுமே நமக்கு என்ன எண்ட் ஆகுது? 4 எண்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்ப பாத்தீங்க அப்படின்னா ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஸ்டார்டிங்கே நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்னா ஒன்னு 2ல எண்ட் ஆக போகுது இல்லைன்னா 8ல எண்ட் ஆக போகுதுன்றது தெரிஞ்சிருக்கும். அடுத்த ஸ்டெப் உடனே என்ன பண்ணுவீங்க? லாஸ்ட் 2 டிஜிட்ஸை ரிமூவ் பண்ணிருப்பீங்க. ரிமூவ் பண்றப்ப லாஸ்ட் 2 டிஜிட் போயிட்ட பிறகு அங்க யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 14 தான் இருக்காங்க. ஸோ அந்த 14 வந்து இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? எந்த 2 ஸ்கொயர் வேல்யூஸ்க்கு இன் பிட்வீன்ல வருது அப்படின்றத பார்ப்போம். கரெக்டா? அப்ப 2 ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரப்போகுது? 4. அதுக்கு அடுத்து 3 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 9. ஓகேவா? அடுத்தது 4 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 16. ஓகேவா? 16 எங்க இருக்கு? 9 எங்க இருக்கு? ஓகேவா? சோ இப்ப 9 இருக்கு, 16 இருக்கு. இவங்களுக்கு நடுவுல தான் 14 இருக்காங்க. கம்பேர் பண்றப்ப 9 தான் லெஸ் தெனா இருக்கு. சோ அதனால தான் நம்மளோட ஆன்சர் இனிஷியலா யார் வருவாங்கன்னு எடுத்திருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா 3ன்றவங்க வருவாங்கன்னு எடுத்திருப்பாங்க. சரியா? சோ ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நமக்கு 3 தான் வரப்போகுது. நம்மளோட ஆன்சர் ஒன்னு 32 ஸ்கொயரா இருக்கும் அப்படின்னா 38 ஸ்கொயரா இருக்கும். ஓகேவா? இந்த ரெண்டுத்துல எது எக்ஸாக்ட்டா ஆன்சர்ன்றது எப்படி சூஸ் பண்ணிருப்பீங்க? மிடில் வேல்யூ எடுத்திருப்பீங்க. இவங்க ரெண்டு கண்டிப்பா 35 வருவாங்களா? சோ 35 ஸ்கொயர் இந்த இடத்துல நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 25 3 into 4 1 2. ஓகே, இப்ப கிவன் கூட கம்பேர் பண்ணணும். 1 கம்பேர் பண்றப்ப 1225 கூட கம்பேர் பண்றப்போ 1 தான் கிரேட்டரா இருக்கு. ஸோ நம்ம ஆன்சருமே எது சூஸ் பண்ணிருப்போம்? கிரேட்டர் 1 தான் சூஸ் பண்ணிருப்போம். அதனாலதான் இந்த இடத்துல நமக்கு ஆன்சர் 38. ஓகே, அதனால இந்த இடத்துல நமக்கு ஆன்சர் 38. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் ரூட் ஆஃப் 4489. ரூட் ஆஃப் 4489. ஓகே, இதை நீங்களே சால்வ் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்க அப்படின்னா ரூட் ஆஃப் 4489. ஓகே, ரூட் ஆஃப் 4489. இப்பவுமே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருப்பீங்க? யூனிட் டிஜிட் செக் பண்ணிருப்பீங்க. கரெக்டா? செக் பண்றப்ப நமக்கு இங்க என்னன்னு வந்திருக்குன்னா 9 வந்திருக்கு. ஸோ நம்ம ஆன்சர்ல 9 எப்பப்போ வரும் அப்படின்றத யோசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஓகேவா? ஸோ பண்றப்ப எது எதுக்கு வரும்? 3a ஸ்கொயர் பண்றப்ப 9 வருமா? 3a ஸ்கொயர் பண்றப்ப 9 வரும். அதே மாதிரி நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 7 ஸ்கொயர் பண்றப்ப 49. அங்கேயுமே 9ல தான் எண்ட் ஆயிருக்கும். ஸோ என்னோட ஆன்சர் கண்டிப்பா ஒன்னு 3ல எண்ட் ஆகிற ஸ்கொயரா இருக்கும், அப்படி இல்லைன்னா 7ல எண்ட் ஆகிற ஸ்கொயரா இருக்கும்ன்றத கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து எப்பயும் போல 2 டிஜிட்ஸ் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்ட ரிமைனிங் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 44 இருக்கு. 44ன்றது எந்த வேல்யூஸ்க்கு இன் பிட்வீன்ல வருது அப்படின்றத நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிடணும். ஓகேவா? 44ன்றப்ப உங்களுக்கு 6 ஸ்கொயர் பண்ணா 36 வருமா? அடுத்து 7 ஸ்கொயர் பண்றப்ப 49 வரும். ஓகே, சோ இந்த இடத்துல யார் லெஸ் தென் பாத்தீங்கன்னா 36 தான் லெஸ் தென். சோ நான் எதை சூஸ் பண்ணுவேன்? 6 தான் சூஸ் பண்ணுவேன். சோ 6 போட்டிருப்பீங்க. ஓகே, அடுத்த ரெண்டு பேருக்கும் மிடில் வேல்யூ செக் பண்ணுவீங்க. செக் பண்றப்ப யார் வருவா? கண்டிப்பா 65. 5ல எண்ட் ஆகுற மாதிரி தான் மேக்ஸிமம் ஆன்சர் வரும் மிடில் வேல்யூ. ஓகேவா? சோ இப்போ 65 ஸ்கொயர் பண்றப்ப 25 6 நெக்ஸ்ட் இன்டூ 7 6 7s பண்ணீங்க அப்படின்னா 42. ஓகே, சோ இங்க வர வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 4225ன்றது மிடில் வேல்யூ. எனக்கு ஒரு क्वेश्चनல கொடுத்திருக்க given 4489. ஓகே, கம்பேர் பண்றப்ப 4489ன்றது கிரேட்டரா இருக்கு. சோ நான் சூஸ் பண்ற ஆன்சருமே வந்து அதிகமா இருக்கிறது தான் சூஸ் பண்ணணும். சோ 67 தான் நான் சூஸ் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி இங்க ஸ்கொயர் வரும். ஓகேவா? சோ 67 ஸ்கொயர்ன்றது தான் அதுக்கான ஆன்சர். இப்போ 67 ஸ்கொயர்ன்றப்ப இந்த ஸ்கொயருக்கு இந்த ரூட்டுக்கும் கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆயிட்டு நமக்கு ஆன்சர் என்னன்னு கிடைக்கும்? 67 முடிஞ்சு. ஓகே, சோ இதுதான் வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுக்கான மெத்தட். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க போறது மாடல் 4.
3 மாடல்ஸ் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். எல்லாமே உங்களுக்கு கிளியரா இருக்கும். பட் நெக்ஸ்ட் வந்து மாடல் 4. மாடல் 4 என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூப் ரூட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். கியூப் ரூட்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கியூப் ரூட்டை எப்படி எடுக்கணும் அப்படின்றப்ப எப்பயும் போல ஸ்கொயர் ரூட்டுக்கு சொன்னதே தான். சின்ன சின்ன வேல்யூவா இருக்கிறப்ப ஈஸியா பண்ணிடுவீங்க. கொஞ்சம் பெருசா வரப்ப ஸ்டக் ஆவீங்க. அப்படி ஸ்டக் ஆகாம எப்படி ஈஸியா பண்ணலாம் அப்படின்றத இப்ப நம்ம பார்க்க போறோம். கியூப் ரூட்டை பொறுத்த வரைக்கும் இங்கேயுமே வந்து உங்களுக்கு ஸ்கொயர் ரூட்ல எப்படி ஒரு டேபிள் இருந்துச்சோ அதே மாதிரி கியூப் ரூட்டுக்குமே வந்து உங்களுக்கு ஒரு டேபிள் இருக்கு. ஸோ இதே மாதிரி நம்பரு, கியூப் வேல்யூஸ், யூனிட் டிஜிட், அந்த டேபிளுக்கும் இந்த டேபிளுக்கும் என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா அதுல ஸ்கொயர் வேல்யூஸ்னு வரும், இங்க கியூப் வேல்யூஸ்னு வரும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸே. ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங் 1ல இருந்து 10 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸ்க்கு ஸ்கொயர் வேல்யூஸ் அதே மாதிரி கியூப் வேல்யூஸ் படிச்சு வச்சுக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நான் கியூப் ரூட் எடுக்கிறப்ப கியூப் வேல்யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்ப ஸ்கொயர் வேல்யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம பாக்குற ப்ராப்ளம்ல கியூப் ரூட் தான் எடுக்க போறோம். ஸோ அதனால 1ல இருந்து 10 வரைக்கும் இருக்கிற கியூப் வேல்யூஸ் நான் எழுதிட்டு அதோட யூனிட் டிஜிட்ஸ் அந்த பக்கத்துல எழுதிருக்கேன். யூனிட் டிஜிட் தான் என்னன்னு சொல்லியிருக்கேன், லாஸ்ட் டிஜிட் தான் யூனிட் டிஜிட் சொல்லுவோம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ யூனிட் டிஜிட் எல்லாமே எழுதிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ ஸ்கொயர் டேபிளுக்கும் கியூப் டேபிளுக்கும் ஒரு டிஃபரெண்ட் இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்க அந்த யூனிட் டிஜிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்கொயர் டேபிள்ல ரிப்பீட் ஆகும். ஸ்கொயர் டேபிள்ல யூனிட் டிஜிட் வேல்யூஸ் வந்து உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். ஆனா கியூப் டேபிள்ல யூனிட் டிஜிட் வேல்யூஸ்லாம் ரிப்பீட்டே ஆகாது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் நீங்க ஃபைண்ட் பண்றதுக்கு. எக்ஸாக்டான ஆன்சர் நீங்க ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். ஸ்டெப்ஸுமே கொஞ்சம் கம்மி தான். ஓகேவா? ஸோ எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கியூப் ரூட் ஆஃப் 2744. கியூப் ரூட் ஆஃப் 2744. இங்கேயுமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க ஜஸ்ட் வந்து யூனிட் டிஜிட்டை ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். இங்க யூனிட் டிஜிட் என்னன்னு பாத்தீங்கன்னா 4. ஓகேவா? யூனிட் டிஜிட் வந்து 4. உடனே என்ன பண்ணுவீங்க எல்லாருமே, யூனிட் டிஜிட் 4ன்னு எங்க வந்திருக்குன்னு சொல்லிட்டு எங்க போய் செக் பண்ணுவீங்கன்னு பாத்தீங்கன்னா கியூப் டேபிள செக் பண்ணுவீங்க. எங்க உங்களுக்கு யூனிட் டிஜிட் 4 வந்திருக்கு அப்படின்னு நீங்க பாக்குறப்ப 4th பிளேஸ்ல வந்திருக்கா? 4 கியூப் பண்றப்ப 64. அங்க மட்டும்தான் எனக்கு யூனிட் டிஜிட் வந்து 4ன்னு வந்திருக்கு. ஸோ நான் என்ன சூஸ் பண்ணணும், என்னோட யூனிட் டிஜிட் வந்து அந்த இடத்துல கண்டிப்பா 4ன்னு தான் வந்திருக்க போகுதுன்றது தெரிஞ்சிருச்சு. ஓகே, அதே மாதிரி ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்ப உங்களுக்கு எல்லாமே டபுளா வரும். அதனாலதான் அந்த மிடில் வேல்யூ கான்செப்ட்லாம் யூஸ் பண்ணோம். கியூப் ரூட் பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் தான் யூனிட் டிஜிட் வரதா நமக்கு ஈஸி. நம்ம ஜஸ்ட் அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். கண்டிப்பா நம்மளோட ஆன்சர்ல லாஸ்ட் டிஜிட் வந்து 4ன்றதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ எப்படி நீங்க இது வரைக்கும் பார்த்ததுல ஸ்கொயர் ரூட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்ல 2 டிஜிட்ஸ் ரிமூவ் பண்ணீங்களா, இங்க செகண்ட் ஸ்டெப் என்னன்னா லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் ரிமூவ் பண்ணும். கியூப் ரூட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் இதை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா 744 ரிமூவ் பண்ணிட்டோம். ரிமூவ் பண்ணிட்ட பிறகு அங்க ரிமைனிங் என்ன வேல்யூஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2ன்ற வேல்யூ தான் இருக்கு. கரெக்டா? இந்த 2ன்ற வேல்யூ எந்த 2 கியூப் வேல்யூஸ் இன் பிட்வீன்ல வருது அப்படின்றத நீங்க செக் பண்ணணும். செக் பண்றப்ப 2ன்றது எந்த 2 கியூப் வேல்யூஸ்க்கு நடுவுல வரும்? 1 கியூப் பண்றப்ப நமக்கு என்னதான் வரப்போகுதுன்னா 1 தான் வரப்போகுது. கரெக்டா? அதே மாதிரி 2 கியூப் பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும்? 8 வருமா? ஸோ 1 8 நம்ம கிட்ட இருக்க கிவன் வேல்யூ 2. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுங்க, சேம் அதே மாதிரி தான் ஸ்கொயர் ரூட்ல என்ன பண்ணீங்களோ அதே தான். நம்ம கிட்ட இருக்கிற வேல்யூ கூட கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்றப்ப நம்ம கிட்ட இருக்க வேல்யூ விட லெஸ் தெனா இருக்கிறது தான் சூஸ் பண்ணவே தவிர நம்ம கிட்ட இருக்கிற வேல்யூ விட அதிகமா இருக்கிறது சூஸே பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அப்போ நான் அந்த 2 கூட கம்பேர் பண்றப்ப 1 தான் எனக்கு லெஸ் தெனா இருக்கு. ஸோ என்னோட ஆன்சர் 1 தான் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஃபைனலா இந்த கியூபுக்கு அந்த ரூட்டுக்குலாம் கேன்சல். ஃபைனல் ஆன்சர் இஸ் 14. முடிஞ்சு. ஓகே, ஸோ இதுதான் வந்து கியூப் ரூட் ஃபைண்ட் பண்றதுக்கான மெத்தட். ரொம்பவே சிம்பிளான மெத்தட். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலுமே இப்போ அகைன் நான் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண தான் போறேன். கொஸ்டின் நம்பர் 2 இதுல நீங்க கிளியர் ஆயிடலாம். ஓகேங்களா? இப்போ கியூப் ரூட் தான் இங்கேயுமே எடுக்கணும். என்ன வேல்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா cube root of 5832. 5832. இதுல யூனிட் டிஜிட் 2ன்னு எண்ட் ஆயிருக்கு. 2 நமக்கு எப்ப எண்ட் ஆகும்? வெரி குட். இப்ப 8 கியூப் பண்றோம் அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல என்ன எண்ட் ஆகும்னா 512 வருமா? சோ அந்த இடத்துல தான் நமக்கு யூனிட் டிஜிட் 2 வந்திருக்கு. சோ நம்மளோட ஆன்சர்ல லாஸ்ட் டிஜிட் யாரா இருப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. பிகாஸ் 2 இப்போ 2 இருக்கு அப்படின்னா 2 எண்ட் ஆகுறது எங்க எண்ட் ஆகும்னு பாக்குறப்ப உங்களுக்கு 8 கியூப் பண்றப்பதான் எண்ட் ஆகுது 512.
ஓகே 5 1 2. ஸோ நம்ம யாரை சூஸ் பண்ணோம்? 8 தான் சூஸ் பண்ணுவோம். நம்மளுடைய ஆன்சர்ல லாஸ்ட் டிஜிட் யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா 8ஆ தான் இருக்க போறாங்கன்றது தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்படி தானே பண்ணுவோம். அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல இருந்து 3 டிஜிட்ஸை ரிமூவ் பண்ண சொன்னேன். லாஸ்ட்ல இருந்து 3 டிஜிட்ஸை ரிமூவ் பண்ணீங்கன்னா 8 3 2 அப்படியே ரிமூவ் பண்ணிடுவோம். ரிமூவ் பண்ணிட்ட பிறகு ரிமைனிங் இருக்கிற வேல்யூ என்னன்னா 5 தான் இருக்கு. ஸோ இந்த 5 என்ன பண்ணணும்? 5ன்றப்ப உங்களுக்கு 5ன்றது எந்த ரெண்டு வேல்யூஸ்க்கு நடுவில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கியூப் பண்றோம் அப்படின்னா 1, 2 கியூப் பண்றோம்னா 8. எதை சூஸ் பண்ணுவோம்? 1 தான் சூஸ் பண்ணுவோம். ஸோ இங்க இடத்துல நமக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 18 கியூப்னு வருது. ஸோ ஆன்சர் இஸ் 18. இந்த கியூப்க்கு அந்த ரூட்டும் கேன்சல். ஃபைனல் ஆன்சர் இஸ் 18. இவ்வளவுதான் மெத்தட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் கியூப் ரூட் ஆஃப் 328509. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ல பார்த்தோன்னே உங்களுக்கு பயமா இருக்கும், இவ்வளவு பெரிய வேல்யூஸ்லாம் எப்படி ஃபைண்ட் பண்றது அப்படின்றது. இப்போ மெத்தட்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச பிறகு ரொம்பவே ஈஸியா இருக்கும், நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ 328509 அப்படின்ற வேல்யூவுக்கு நீங்க கியூப் ரூட் எடுக்கணும். எப்படி கியூப் ரூட் எடுப்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நார்மலாவே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். எப்பயும் போல நீங்க பண்ற ஸ்டெப் அப்படியே பண்ணுங்க. நான் சைட்ல வேணா போடுறேன். தென் வந்து ஆன்சர் வந்து கரெக்டா அப்படின்றத செக் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து யூனோ டிஜிட் செக் பண்ணுவீங்க. யூனோ டிஜிட் செக் பண்றப்ப உங்களுக்கு இங்க 9 எண்ட் ஆயிருக்கு. ஸோ எங்கெங்க உங்களுக்கு 9 எண்ட் ஆயிருக்குன்னு பார்ப்பீங்க. பார்த்துட்டு அந்த ரெண்டு வேல்யூஸ் சூஸ் பண்ணுவீங்க. சூஸ் பண்ணிட்டு லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் ரிமூவ் பண்ணுவீங்க. ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க? ரிமைனிங் இருக்கிற வேல்யூஸ் வச்சு கம்பேர் பண்ணுவீங்க. கம்பேர் பண்ணி சூஸ் பண்ணி ஃபைனலா ஆன்சர் சொல்லுவீங்க. கரெக்டா? சோ ஓகே, ட்ரை பண்ணுங்க. சால்வ் பண்ணிட்டீங்களா? டைம் போதுமா? ஓகே, நீங்க சால்வ் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நான் ஜஸ்ட் சால்வ் பண்றேன். இன்கேஸ் உங்களுக்கு புரியல அப்படின்னா பாத்துக்கோங்க. இங்க வந்து யூனிட் டிஜிட் வந்து 9 வந்திருக்கு. ஸோ யூனிட் டிஜிட் எங்க 9 வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க 9 கியூப் பண்றப்ப உங்களுக்கு என்ன வேல்யூ வரும்? 9 கியூப் வந்து 729 வருமா? ஸோ அப்பதான் நமக்கு யூனிட் டிஜிட் வந்து 9 வரும். ஸோ எனக்கு இந்த இடத்துலயே ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு, என்னோட ஆன்சர் கண்டிப்பா 9ல தான் எண்ட் ஆக போகுது. ஓகேங்களா? அடுத்து லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் ரிமூவ் பண்ணணும். பண்ணியாச்சு. ரிமைனிங் யார் இருக்கா? 328 இருக்கா. 328ன்றது யார் ரெண்டு பேருக்கு நடுவுல வருவாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். 328ன்றது யார் ரெண்டு பேருக்கு நடுவுல வருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 கியூப்க்கும் 7 கியூப்க்கும் நடுவுல வருவாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஸ்கொயர் டேபிள், கியூப் டேபிள் அதெல்லாம் எழுதி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி இல்லைன்னா 10 வரைக்கும் படிச்சு வச்சுட்டீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ ரிமைனிங் இருக்க அந்த 328ன்றது யார் ரெண்டு பேருக்கு நடுவுல வருவாங்க அப்படின்னு பாக்குறப்ப 6 கியூப்க்கும் 7 கியூப்க்கும் நடுவுல தான் வருவாங்க. கரெக்டா? 6 கியூப் பண்ணீங்க அப்படின்னா 216. அதே மாதிரி 7 கியூப் பண்ணீங்க அப்படின்னா 343. ஓகேங்களா? சோ இப்போ ரெண்டுத்துல எது லெஸ் தேனோ அதை தான் எப்பவுமே நம்ம சூஸ் பண்ணுவோம். சோ நம்ம சூஸ் பண்ற வேல்யூ எதுவா இருக்கும்? கண்டிப்பா 6. சோ ஆன்சர் இஸ் 69. முடிஞ்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம். கியூப் ரூட் ஆஃப் 614125. கியூப் ரூட் ஆஃப் 614125. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டீங்களா? சரி, ஓகே, அப்படியே பாருங்க. இப்போ இங்க 5ல எண்ட் ஆயிருக்கு. ஸோ என்னோட ஆன்சர் யூனிட் டிஜிட்ல 5 வரப்ப எப்போ வரும்னு பாத்தீங்கன்னா 5 கியூப் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு 5 ஆன்சர் வரப்போகுது. கரெக்டா? ஸோ நம்மளோட ஆன்சர் கண்டிப்பா எதுல எண்ட் ஆயிருக்கும்? 5ல தான் எண்ட் ஆயிருக்கும். அடுத்தது லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் ரிமூவ் பண்ணியாச்சு. பண்ணிட்ட பிறகு ரிமைனிங் யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 614. 614ன்றவங்க எந்த ரெண்டு கியூப் வேல்யூஸ்க்கு நடுவில் வருவாங்க அப்படின்றத பாக்குறப்ப உங்களுக்கு 8 கியூப் பண்றப்ப 512 கிடைக்கும். அதே மாதிரி 9 கியூப் பண்றப்ப 729 கிடைக்கும். ரெண்டுத்துல எது லெஸ் தென் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 கியூப் பண்றப்ப 512 கிடைக்குது. இந்த இடத்துல 512 தான் நமக்கு லெஸ் தென். ஓகேங்களா? சோ இந்த 512 மட்டும் நம்ம அதுக்கான வேல்யூ மட்டும் நம்ம எடுத்துப்போம். 512க்கான வேல்யூ வந்து 8. ஸோ 8 கியூப் பண்றப்போ தான் 512 கிடைக்குது. ஸோ அதனால என்னோட ஆன்சர் கண்டிப்பா 85 தான் இருக்கும். கரெக்ட். கரெக்டா? ஸோ இதே மாதிரி தான் நம்மளே சால்வ் பண்ணிடணும். இப்போ நெக்ஸ்ட் ஒரு எக்ஸசைஸ் ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன் பாருங்க. கியூப் ரூட் ஆஃப் 148877. 148877. ஓகேவா? இது கியூப் ரூட் எடுக்கணும். எப்பயும் போல ஃபாஸ்டா பண்ண ஆரம்பிச்சிருங்க. யூனிட் டிஜிட் செக் பண்ணிட்டீங்க. செக் பண்ண உடனே 7 வந்திருக்கு. 7 எப்போ யூனிட் டிஜிட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கியூப் பண்றப்ப உங்களுக்கு 27 வருமா? ஸோ அப்போ வந்து
உங்களுக்கு ஆன்சர் என்னன்னு எண்ட் ஆக போகுதுன்றது ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சிருச்சு. கண்டிப்பா நம்மளோட ஆன்சர் என்னன்னு எண்ட் ஆக போகுது, 3ல தான் எண்ட் ஆக போகுது அப்படின்றது உங்களுக்கு ஸ்டார்டிங்கே தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? அடுத்து லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமைனிங் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா 148 இருக்காங்க. 148ன்றவங்க யார் 2 பேருக்கு நடுவில் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 கியூப்க்கும் 6 கியூப்க்கும் நடுவில் தான் வராங்க. 5 கியூபை பண்றப்ப உங்களுக்கு 125 வரும். அதே மாதிரி 6 கியூப் பண்றப்ப 216 வரும். ஸோ இது ரெண்டுத்துல யாரை சூஸ் பண்ணணும்? கண்டிப்பா மினிமம் தான் சூஸ் பண்ணணும். ஸோ அந்த இடத்துல நான் சூஸ் பண்ற வேல்யூ 5 தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ 53 கியூப் பண்றப்ப உங்களுக்கு ஆன்சர் 148877 வந்திருக்கணும். கரெக்ட். அவ்வளவுதான், முடிஞ்சு. திஸ் மாடல் ஓவர். ஓகே, நெக்ஸ்ட் மாடல் 5. மாடல் 5 என்னன்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் நியர்பை ஹண்ட்ரட்ஸ். மல்டிபிள்ஸ் ஆஃப் நியர்பை ஹண்ட்ரட்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன வேல்யூஸ் கொடுக்குறப்ப ஈஸியாக மல்டிப்ளிகேஷன்லாம் பண்ணிடுவீங்க. கொஞ்சம் பெரிய வேல்யூஸ் கொடுக்குறப்ப கொஞ்சம் ஸ்டக் ஆவீங்க. கரெக்டா? ஸோ அந்த மாதிரிலாம் ஸ்டக் ஆகாம எப்படி போடலாம், அதுவும் 100க்கு நியர்பைல கொடுக்குறப்ப இப்போ 98 into 97 கேட்குறாங்கன்னா உட்காந்து நீங்க டேபிள் யோசிச்சு நீங்க நார்மல் மல்டிப்ளிகேஷனை போட்டு சால்வ் பண்ணுவீங்க. அந்த மாதிரிலாம் சால்வ் பண்ணுன்ற நீடே கிடையாது. ஓகேங்களா? நீங்க டக்குன்னு டேரக்டா ஆன்சர் சொல்லிடலாம். எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத இப்ப பாருங்க. ஓகே, multiples of nearby hundred. First question, 102 into 108. ஓகே, 102 into 108 நம்ம யாருக்கு நியர்பை, அதாவது எந்த வேல்யூ வச்சு செக் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட்ஸ் வச்சு தான் செக் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இதுல நான் இனிஷியலா என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 102 into 108ல நான் ஜஸ்ட் வந்து 100 கூட கம்பேர் பண்றேன். என்கிட்ட கொடுத்துருக்க ரெண்டு வேல்யூஸ்மே இந்த மாதிரி 1 by 1 எழுதிக்கிட்டேன். எழுதிட்டு நான் 100 கூட கம்பேர் பண்றப்ப 102ன்றவங்க எனக்கு 100 விட 2 வேல்யூஸ் வந்து எக்ஸஸா இருக்காங்க. ஓகேங்களா? 102ன்றவங்க 100 விட எனக்கு 2 வேல்யூஸ் வந்து எக்ஸஸா இருக்காங்க. எக்ஸஸா இருக்கிறதால தான் இந்த இடத்துல நான் அடிஷன் சிம்பிள் போட்டிருக்கேன். அதிகமா இருக்காங்க அப்படின்றதால நான் +2ன்னு போட்டிருக்கேன். 100 + 2 தானே 102, அதனால தான் அந்த இடத்துல +2. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கொடுத்திருக்க வேல்யூ 108. இந்த 108மே நீங்க யார் கூட கம்பேர் பண்ணணும்? 100 கூட தான் கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்றப்ப இவங்களுமே உங்களுக்கு 100 விட அதிகமா தான் இருக்காங்க. அதனாலதான் இங்க பிளஸ். இன்கேஸ் அவங்க கம்மியா இருந்தாங்கன்னா அந்த இடத்துல நான் மைனஸ் தான் போட்டிருப்பேன். சரிங்களா? அதிகமா இருக்கிறதால பிளஸ். எவ்வளவு அதிகமா இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 8, அதனால அங்க +8 அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நார்மலாவே எல்லாருக்குமே வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன்லாம் பண்ணுவீங்க. கரெக்டா? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவீங்க. அதே மாதிரி இந்த இடத்துல கிராஸ் அடிஷன் கிராஸ் சப்ட்ராக்ஷன் பண்ணுவீங்க. வேற ஒண்ணுமே இல்லை. ஜஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 102க்கு கிராஸ் வேல்யூ என்ன வரும்னு பாத்தீங்கன்னா இங்க +8 தான் இருக்கு. ஸோ 102 + 8 பண்ணீங்கன்னா என்ன வரும்? 110 வருமா? அதே மாதிரி கீழே இருக்க அந்த 108க்கும் பார்க்கணும். பாக்குறப்ப 108 + 2 பண்ணீங்க அப்படின்னாலுமே 110. இப்போ நான் எதுக்காக இதை பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் கிராஸ்ல அடிஷனோ சப்போ பண்றப்ப எனக்கு சேம் வேல்யூஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா என்னோட ஆன்சர்ல இனிஷியலா அந்த டிஜிட்ஸ் வந்து வரும். ஓகேங்களா? கண்டிப்பா என்னோட ஆன்சர்ல இனிஷியலா ஸ்டார்டிங்ல அந்த டிஜிட் வந்து கண்டிப்பா வரும். அப்பனா என்னோட ஆன்சர்ல கண்டிப்பா யார் இருக்க போறாங்க? இந்த 110ன்றவங்க கண்டிப்பா வர போறாங்க. அது கூட ஒரு 2 zeros ஆட் பண்ணிக்கணும். ஏன் அந்த 2 zeros எக்ஸஸா போடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கம்பேர் பண்றதே வந்து 100 கூட தானே கம்பேர் பண்றோம். 100ஸ்னாலே 2 zeros வந்து கண்டிப்பா இருப்பாங்க. அதனாலதான் அந்த இடத்துல நம்ம 2 zeros வந்து எக்ஸஸா போட்டுக்கிறோம். சரிங்களா? அப்பதான் நமக்கு ஒரு ஃபைனலா ஒரு வேல்யூவா கிடைக்கும். ஸோ ஒரு டிஜிட்ஸ் கம்ப்ளீட் டிஜிட்ஸா வந்து கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா இங்க நமக்கு டிஃபரன்ஸ் வந்துச்சு இல்லையா? இங்க என்ன டிஃபரன்ஸ் வந்துச்சோ அதை அப்படியே எடுத்து மல்டிபிள் பண்ணணும். இந்த இடத்துல எனக்கு +2 இருக்கு அண்ட் +8 இருக்கு. ஸோ +2 into +8 பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரப்போகுது? +16. கரெக்டா? +8 into +2னாலும் +2 into +8னாலும் சேம் ஆன்சர் தான் வரப்போகுது. ஸோ நீங்க மல்டிபிள் பண்றப்ப உங்களுக்கு ஆன்சர் மல்டிபிள்ல தான் வருது. கரெக்டா? உங்களுக்கு ஆன்சர் மல்டிபிள்ல தான் வருது. ஸோ இந்த இடத்துல நீங்க பாக்குறப்ப +8 + 2 மல்டிபிள் பண்றப்ப +16 வந்தது. எனக்கு ஆன்சர் இங்க மல்டிபிள் பண்றப்ப பிளஸ்ல வந்ததால ஆல்ரெடி என்கிட்ட இருக்க இந்த வேல்யூஸ் கூட இந்த வேல்யூஸை நான் ஆட் பண்ணிக்கணும். இன்கேஸ் இங்க நான் மல்டிபிள் பண்றப்ப எனக்கு ஆன்சர் இங்க மைனஸ்ல வந்து இருந்துச்சுன்னா நான் சப்ட்ராக்ஷன் பண்ணணும். சரிங்களா? ஸோ 1100ல இருந்து இந்த 16 நான் ஆட் பண்றப்ப எனக்கு ஃபைனலா கிடைக்கிற வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 11016. 11016 இதுதான் வந்து
நமக்கான ஆன்சர். இங்க நான் எந்த ஒரு டேபிள்ஸுமே படிக்கல, ஜஸ்ட் சிம்பிளா வந்து 2 டேபிள்ஸ் அந்த மாதிரி தான் யூஸே பண்றோம். சரிங்களா? ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். புரியலனாலும் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணுன்றத சொல்றேன் பாருங்க. ஜஸ்ட் கொடுத்துருக்க வேல்யூவை 1 by 1 எழுதிக்கிறோம். எழுதிட்டு 100 கூட கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்றப்ப 100 விட அதிகமா இருக்காங்க அப்படின்னா அதோட டிஃபரன்ஸ்க்கு முன்னாடி பிளஸ் சிம்பிள் போடணும். ஓகேங்களா? 100 விட கம்மியா இருக்காங்க அப்படின்னா அங்கேயுமே அதோட டிஃபரன்ஸ்க்கு முன்னாடி மைனஸ் சிம்பிள் போடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கிராஸ்ல அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் பண்ணுவீங்க. கிராஸ்ல அடிஷன் சப்ட்ராக்ஷனா ஒன்றும் இல்லை, என்ன டிஃபரன்ஸ் வருதோ அது கூட நீங்க கிராஸ்ல வந்து அங்க உனக்கு டிஃபரன்ஸ் வேல்யூ பிளஸ்ல இருக்கிறப்ப அந்த கம்பேர் பண்ற வேல்யூ கூட ஆட் ஆக போகுது. இதுவே வந்து டிஃபரன்ஸ் வேல்யூ மைனஸ் இருந்துச்சுன்னா எந்த வேல்யூ வச்சு கம்பேர் பண்றோமோ அது கூட மைனஸ் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ அப்படி ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ணி முடிச்சிட்ட பிறகு ரெண்டுமே சேமா தான் வருது அப்படின்றப்ப எனக்கு அந்த சேமா வர ஆன்சர் எடுத்து நான் அப்படியே தான் போடணும். போட்டுட்டு அது பக்கத்துல 2 ஜீரோஸ் எக்ஸஸா போட்டுப்பீங்க. ஏன் அப்படி போடுறோம் அப்படின்னா நம்ம ஹண்ட்ரட்ஸ் கூட தான் கம்பேர் பண்றோம், அதனாலதான் அங்க 2 ஜீரோஸ் வந்து எக்ஸஸா போறோம். நெக்ஸ்ட் இந்த டிஃபரன்ஸ் ரெண்டுத்தையும் என்ன பண்ணோம்னா மல்டிபிள் பண்ணி என்ன சைன்ல வருதோ அதுக்கேற்ற மாதிரி அடிஷனல் சப்ட்ராக்ஷனும் பண்ணிப்பீங்க. இங்க +2 அண்ட் +8 இருக்கு. ஸோ +2 இன்டூ +8 பண்றப்ப +16 வருது. எனக்கு வந்து இப்போ மல்டிபிள் பண்றப்ப பிளஸ்ல வந்ததால ஆல்ரெடி எங்கிட்ட இருக்கு அந்த 1100 கூட இந்த 16 ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்றப்ப ஆன்சர் 11016. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 2. கொஸ்டின் நம்பர் 2 என்னன்னு பாத்தீங்கன்னா 94 into 98 கொடுத்துருக்கேன். 94 into 98 கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ராப்ளம் வந்து ரெண்டுமே வந்து 100 விட எக்ஸஸா இருக்க வேல்யூஸ் வச்சு இருந்துச்சு. இந்த ப்ராப்ளம் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுமே 100 விட லெஸ் தென் வேல்யூ வச்சிருக்கு. ஸோ இங்க இடத்துல நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பயும் போல 1 by 1 எழுதிக்கிறீங்க. 100 கூட கம்பேர் பண்றீங்க. 94ன்றது 100 விட 6 வேல்யூஸ் லெஸ் தெனா இருக்கு. அது லெஸ் தெனா இருக்கிறதால அங்க மைனஸ். எவ்வளவு லெஸ் தெனா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6, அதனால -6. நெக்ஸ்ட் 98 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 100 விட 2 வேல்யூஸ் லெஸ் தெனா இருக்கு. லெஸ் தெனா இருக்கிறதால மைனஸ், டிஃபரன்ஸ் வந்து 2. ஓகேவா? நெக்ஸ்ட் கிராஸ்ல அடிஷன் பண்றப்ப உங்களுக்கு இந்த இடத்துல சப்ட்ராக்ஷன் மைனஸ் இருக்கிறதால சப் தான் பண்ணணும். ஓகேவா? இன்கேஸ் அங்க பிளஸ் இருந்துச்சுன்னா அடிஷன் பண்ணிக்கலாம். அப்ப 94 - 2 பண்ணீங்க அப்படின்னா 92. அதே மாதிரி 98 - 6 பண்ணீங்க அப்படின்னாலுமே 92 தான் வரப்போகுது. ஸோ இனிஷியலா என்னோட ஆன்சர்ல ஸ்டார்டிங் யார் வருவா அப்படின்னு பாத்தீங்கன்னா 9200 தான் வர போறாங்க. கரெக்டா? 9200 தான் வர போறாங்க. அடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த 9200 கூட இந்த டிஃபரன்ஸ் நீங்க மல்டிபிள் பண்ணிக்கணும். இந்த டிஃபரன்ஸ் என்ன வந்திருக்கு? ஒன்னு -6, இன்னொன்னு -2. கரெக்டா? ஒன்னு -6, இன்னொன்னு -2. சோ இவங்க ரெண்டு பேரும் நீங்க மல்டிபிள் பண்றப்ப -6 into -2 பண்ணீங்கன்னா +12. சோ இந்த +12 9200 கூட நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்றப்ப ஃபைனல் ஆன்சர் 9212. ஓகே, 9212. ஏங்க பிளஸ் பண்ணோம்? ரெண்டுமே மைனஸ்ல இருக்கு. மல்டிபிள் பண்றப்ப மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடுச்சு. அதனால ஃபைனல் ஆன்சருமே நமக்கு பிளஸ்ல வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் கொஸ்டின் நம்பர் 3. கொஸ்டின் நம்பர் 3 என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா 106 into 98. 106 into 98. இப்போ 106 into 98 எப்படி சால்வ் பண்ணுவீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று எக்ஸஸா இருக்கு, ஒன்று லெஸ் தெனா இருக்கு. இந்த இடத்துல நம்ம எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னு பாருங்க. 106ன்றது 100 விட 6 வேல்யூஸ் அதிகமா இருக்கு. 98ன்றது 100 விட 2 வேல்யூஸ் லெஸ் தெனா இருக்கு. ஸோ வந்து அதோட டிஃபரன்ஸ் வந்து அதிகமா இருந்தா பிளஸ், கம்மியா இருந்தா மைனஸ் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ 106 இங்க +6 டிஃபரெண்ட், 98 -2 டிஃபரன்ஸ். ஓகேவா? அடுத்த ஸ்டெப் கிராஸ்ல அடிஷனோ சப்போ பண்ணுவீங்க. இங்க -2 இருக்கிறதால மைனஸ் பண்றீங்க. அப்போ வந்து 104 கிடைக்குது. 98 + 6 பண்றப்ப உங்களுக்கு ஆன்சர் 104 தான் கிடைக்குது. ஸோ இனிஷியலா நம்மளோட ஆன்சர் என்ன வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 104ல தான் ஸ்டார்ட் ஆக போகுது. பக்கத்துல 2 ஜீரோஸ் வந்து எக்ஸஸா வரப்போகுது. அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ 104 2 ஜீரோஸ் மட்டும் வரும். அடுத்தது டிஃபரன்ஸை மல்டிபிள் பண்ணணும். +6 into -2 மல்டிபிள் பண்றப்ப 6 2s are வந்து உங்களுக்கு 12, பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ், ஸோ -12. ஸோ ஆன்சர் வந்து அதாவது நீங்க மல்டிபிள் பண்ண பிறகு டிஃபரன்ஸ் மல்டிபிள் பண்ண பிறகு எனக்கு மைனஸ்ல வந்திருக்கு. ஸோ மைனஸ்ல வந்தா நான் சப் தான் பண்ணணும். அப்ப 10400 கூட இந்த 12 நீங்க சப்ட்ராக்ஷன் பண்றப்ப உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் 10388 அப்படின்னு கிடைக்கும். 10388. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்கேன். எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ்ல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் 109 into 93 எவ்வளோ? 109 into 93 எவ்வளோ? நீங்களே சால்வ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ட்ரை பண்ணுங்க.
ஓகே, சால்வ் பண்ணலாமா? ஒன் நாட் நைன், இங்கே 93. ஓகே, 100 கூட கம்பேர் பண்றப்ப +9 -7. நெக்ஸ்ட் கிராஸ்ல பண்றப்ப உங்களுக்கு ஆன்சர் 109ல 7 போச்சு அப்படின்னா 102. ஓகே, அதே மாதிரி 93 + 9 பண்ணீங்கனாலும் 102 தான் வரும். எப்பயும் போல பக்கத்துல 2 zeros ஆட் பண்ணிப்பீங்க. ஆட் பண்ணிட்ட பிறகு என்ன சொல்லியிருக்கேன், டிஃபரன்ஸை மல்டிபிள் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல 7ஐயும் 9ஐயும் நீங்க மல்டிபிள் பண்ணணும். அதே மாதிரி ஒன்னு மைனஸ்ல இருக்கு, ஒன்னு பிளஸ்ல இருக்கு. ஓகேங்களா? 7 9s உங்களுக்கு எவ்வளவு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 9s எவ்வளவு வரும்னா 63 வருமா? ஸோ அந்த 63, அதே மாதிரி இங்க ஒன்னு பிளஸ்ல இருக்கு, ஒன்னு மைனஸ்ல இருக்கு. ஸோ மைனஸ் தான் வரணும். 10200 இருந்து 63 சப் பண்ணணும். அப்ப 10 9 இங்க 1. ஓகே, 10ல இருந்து 3 போச்சுன்னா 7, 9ல இருந்து 6 போச்சு அப்படின்னா 3, இந்த 1 அப்படியே வரும் 0 1. ஸோ ஆன்சர் இஸ் 10137. அவ்வளவுதான். ஓகே, ரிமைனிங் 2 ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்களே சால்வ் பண்ணுங்க. நான் ஜஸ்ட் கொஸ்டின் மட்டும் காமிக்கிறேன். கொஞ்சம் டைம் கொடுத்து நான் ஆன்சரும் கொடுக்குறேன். அதுக்குள்ள நீங்க சால்வ் பண்ணி முடிச்சிருங்க. Problem 2. 113 into 118. 113 into 118. Okay, answer. One 334. ஓகேங்களா? 13334 செகண்ட் எக்ஸசைஸ் ப்ராப்ளமோட ஆன்சர். தேர்ட் கொஸ்டின். 92 into 94 எவ்வளோ? ஃபாஸ்டா போடுங்க. 92 into 94 எவ்வளோ? செக் பண்ணிடலாமா? ஆன்சர் இஸ் 8648. செக் பண்ணி பாருங்க. கரெக்டான ஆன்சர் வந்து 8648. இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போறது மாடல் நம்பர் 6. மாடல் 6 என்னன்னு பாத்தீங்கன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 55. ஓகேவா? மல்டிபிள்ஸ் ஆஃப் 55 நீங்க எடுத்துக்கிறப்ப எக்ஸாம்பிள் வந்து 26 into 55 கொடுத்துருக்கேன். 26 into 55. 26 into 55ன்றப்ப நம்ம எப்படி சால்வ் பண்ணணும்? இதுக்கு எதுக்காக நான் இது ஒரு மாடலா கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இப்போ வந்து 55 கூட மல்டிபிள்ல வர மாதிரி ஒரு பெரிய பெரிய வேல்யூஸ்லாம் கொடுக்குறாங்கன்னா அந்த டைம்ல நம்ம போய் எல்லா டேபிள்ஸும் யூஸ் பண்ணுற நீட்லாம் கிடையாது. டைரக்டாவே நம்ம சால்வ் பண்ணலாம். எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி 55 கூட மல்டிபிள்ஸ்ல என்ன வேல்யூ கொடுத்தாலுமே சரி, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், கொஸ்டின் எடுத்து எழுதிக்கிறேன் பாருங்க. 26 into 55. 26 into 55. எனக்கு கொஸ்டின்ல 55 கூட என்ன வேல்யூ கொடுக்குறாங்களோ அந்த வேல்யூ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. 26 கொடுத்துருக்காங்களா? 26 2ஆல டிவைட் பண்ணணும். என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை 2ஆல டிவைட் பண்ணணும். 55 கூட என்ன வேல்யூ கொடுக்குறாங்களோ அந்த வேல்யூவை 2ஆல டிவைட் பண்ணணும். அப்போ 26 2ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 13 வருமா? 13. அது கூட 2 zeros எப்பயும் போல எக்ஸஸா போட்டுக்கோங்க.
ஓகேங்களா? எங்கெங்க 2 zeros எக்ஸஸா போடுறோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து 2 zeros எக்ஸஸா போறது ஏன் போடுறோம் அப்படின்னா இன்டூ 100 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டூ 100 ஓகேவா? ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் வந்து 55 கூட என்ன வேல்யூ கொடுக்குறாங்களோ அந்த வேல்யூவை 2ஆல டிவைட் பண்ணுவீங்க. டிவைட் பண்ணி வர வேல்யூ இன்டூ 100. டிவைட் பண்ணி வர வேல்யூ இன்டூ 100. ஸோ டிவைட் பண்றப்ப எனக்கு 13 வருது. 13 இன்டூ 100 பண்ணீங்க அப்படின்னா 1300 ஓகேவா? அடுத்த ஸ்டெப் இதுதான் வந்து இனிஷியலா ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க லாஸ்ட் டிஜிட்ஸை ரிமூவ் பண்ணணும். அதாவது யூனிட் டிஜிட்டை ரிமூவ் பண்ணணும். இப்போ வந்து 1300 இருக்கு. இதுல எது யூனிட் டிஜிட் பாத்தீங்கன்னா இதுதான் நமக்கு யூனிட் டிஜிட். கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 55 கூட கொடுத்துருக்க நம்பரை 2ஆல டிவைட் பண்ணிட்டு அது கூட இன்டூ 100 பண்ணி வேல்யூ எழுதிட்டீங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா இப்போ எனக்கு வந்திருக்க ஆன்சர்ல யூனிட் டிஜிட் ரிமூவ் பண்ணணும். இதுல வந்திருக்க ஆன்சர்ல யூனிட் டிஜிட் ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னா இந்த 0 தானே யூனிட் டிஜிட். இது ரிமூவ் பண்றப்ப என்ன வரப்போகுது? 130. ஓகே, ரிமூவ் பண்ணி எழுதிட்டேன். அதே மாதிரி மல்டிபிளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா 0 கீழே ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு அடுத்த ஆன்சர் போடுவீங்க, அடுத்த வேல்யூஸ் போடுவீங்க. ஆனா இந்த மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்றப்ப நீங்க அந்த மாதிரிலாம் பண்ணணும் அவசியமே கிடையாது. டைரக்டா அடிஷன் பண்ணுவோம் இல்லையா, பாக்குறதுக்கு அடிஷன் மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிச்சிட்ட பிறகு செகண்ட் ஸ்டெப் வர வேல்யூவை அப்படியே டைரக்டா ஆட் பண்ண போறோம். நார்மல் அடிஷன். ஓகேவா? வேற ஒண்ணுமே இல்லை. ஸோ 1300 கூட 130 ஆட் பண்றப்ப உங்களுக்கு ஆன்சர் 1430 முடிஞ்சு. அவ்வளவுதான். ஓகே, ஸோ எப்படின்றது நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க. 55 கூட எது மல்டிபிள்ஸ்ல கேட்டாலுமே வந்து என்ன வேல்யூ கொடுக்குறாங்களோ அந்த வேல்யூ வந்து 2ஆல ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணிடுங்க. டிவைட் பண்ணிட்டு இன்டூ 100 பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க ஆன்சர்ல ஃபர்ஸ்ட் வர போறது அதுதான். ஓகேவா? ஸோ 1300 நமக்கு கிடைச்சிருச்சு. அடுத்து என்ன பண்ணோம்னா நம்ம கிட்ட இப்ப இருக்கிற கரண்டா இருக்கிற ஆன்சர்ல லாஸ்ட் டிஜிட்டை ரிமூவ் பண்ணி ஒரு வேல்யூ எடுத்துக்கணும். அப்போ 1300 வந்து லாஸ்ட் டிஜிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0 தான். ஸோ அந்த ரிமூவ் பண்றப்ப உங்களுக்கு 130 கிடைக்கும். கரெக்டா? ஸோ இந்த 130 அது கூட எடுத்துட்டு போய் ஆட் பண்ணிக்கணும். ஸோ 1300 பிளஸ் 130 நீங்க பண்றப்ப உங்களுக்கு ஆன்சர் 1430 கிடைக்கும். உங்களுக்கு ஆன்சர் 1430. அவ்வளவுதான் முடிஞ்சு. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா 55 கூட ஒரு ஈவன் நம்பர் இருந்துச்சு, அதனால அவங்க ஈஸியா பண்ணிட்டீங்க. இப்போ 55 கூட மல்டிபிள்ஸ்ல ஒரு ஆட் நம்பர் இருந்துச்சுன்னா அங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்றத பாருங்க. எக்ஸாம்பிள் 2 கொஸ்டின் வந்து அங்க 26 பாத்தீங்க, இங்க 25. அவ்வளவுதான், பெருசா எந்த டிஃபரெண்ட்டும் இல்லை. ஸோ இப்போ 25 இன்டூ 55ன்றப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ 25 இன்டூ 55 எப்பயும் போலதான் 25 இன்டூ 55. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? 55 கூட என்ன வேல்யூ மல்டிபிள்ஸ்ல கொடுத்துருக்காங்களோ ஸோ அந்த வேல்யூவை 2ஆல டிவைட் பண்ணுவீங்க. கரெக்டா? 2ஆல டிவைட் பண்றப்ப என்ன வரும்? 25 டிவைட் பை 2 பண்ணீங்கன்னா 12.5. அடுத்த ஸ்டெப் என்ன சொல்லியிருக்கேன்? டிவைட் பண்ணி வர வேல்யூ இன்டூ 100 சொல்லியிருக்கேன். ஸோ இன்டூ 100 பண்றப்ப இந்த பாயிண்ட்டுக்கு இந்த ஒரு 0 கேன்சல் ஆயிடுமா? நார்மலாவே பாயிண்ட் இருக்குன்னா அந்த பாயிண்ட்டை ரிமூவ் பண்றதுக்கு நம்ம ரவுண்ட் வேல்யூ அதாவது 10 100 அந்த மாதிரி வச்சு தானே ரிமூவ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் இப்போ நீங்க பாக்குறப்ப இங்க 12.5 இருக்கு. எப்பயும் போல நம்ம 100 கூட மல்டிபிள் பண்ணணும் டிவைட் பண்ண பிறகு. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு இந்த 0 கேன்சல். ஓகே, இந்த பாயிண்ட்டுக்கு இந்த 0 கேன்சல். ரிமைனிங் அங்க யார் இருப்பா? 1 to 5 into 10 பண்ணீங்கன்னா 0. ஓகேவா? ஸோ என்னோட இனிஷியலா என்னோட ஸ்டார்டிங் ஆன்சர் வந்து இப்போதைக்கு என்ன இருக்குன்னா 1250 இருக்கு. செகண்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருக்கேன்? லாஸ்ட் டிஜிட் அதாவது யூனிட் டிஜிட்டை ரிமூவ் பண்ணணும். கரண்டா இருக்கிற ஆன்சர் வந்து யூனிட் டிஜிட் ரிமூவ் பண்ணி ஆட் பண்ணணும். யூனிட் டிஜிட் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 0. ஸோ இந்த 0 ரிமூவ் பண்ணிட்ட பிறகு 125. இப்போ நார்மலா ஆட் பண்ணிப்பீங்க. ஆட் பண்ணீங்கன்னா 1375. ஓகே, 1375 இதுதான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, அவ்வளவுதான் மெத்தடே. இதுதான் ends with 55க்கான மெத்தட். ஸோ இதுக்கான எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் 36 into 55 எவ்வளோ? நான் இது ஒன்று மட்டும் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். தென் வந்து நீங்க ட்ரை பண்ணிடுங்க. சரிங்களா? நான் கொஸ்டின் மட்டும் கொடுக்குறேன். ஸோ இப்போ 36 into 55 எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் சேம் இப்போ நான் சொல்லி கொடுத்த அதே தான் இங்கே பண்ண போறோம். 36 ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? 2ஆல டிவைட் பண்ணணும். டிவைட் பண்றப்ப நமக்கு வர ஆன்சர் 1800. அடுத்து என்ன பண்ணணும்னா லாஸ்ட் டிஜிட் ரிமூவ் பண்ணணும், யூனிட் டிஜிட். அப்போ 180. இப்போ ஃபைனலா எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். 1980. ஓகேவா? ஸோ நம்மளோட ஆன்சர் 1980. செக் பண்ணிக்கலாமா? கரெக்ட். ஸோ இதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். 424 கொடுத்துருக்கேன். 424 into 55 எவ்வளோன்றதான் கொஸ்டின். ஸோ 424 into 55 பண்ணீங்கன்னா என்ன ஆன்சர் வரும்னு பாருங்க. நீங்க ட்ரை பண்ணுங்க, நான் ஆன்சர் உங்களுக்கு ஷோ பண்றேன். 1 minute டைம்.
ஃபாஸ்டா ட்ரை பண்ணுங்க. So இதோட ஆன்சர் 23320. ஓகே, 23320 தான் செகண்ட் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்கான ஆன்சர். தேர்ட் கொஸ்டின் 33 into 55 எவ்வளோன்னு கேட்டிருக்கேன். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். 33 into 55 எவ்வளோ? இந்த டேட்டாவே ஆன்சர் சொல்லிடுறேன், நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, கரெக்ட் ஆன்சர் இஸ் 1815. 1815 தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இன்னைக்கு கிளாஸோட ஃபைனல் மாடல் 7. மாடல் 7 என்னன்னு பாத்தீங்கன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 155. மாடல் 7 மல்டிபிள்ஸ் ஆஃப் 155. மல்டிபிள்ஸ் ஆஃப் 155 எப்படி சால்வ் பண்ணும்? மல்டிபிள்ஸ் ஆஃப் 55க்கும் 155க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத நீங்க பார்த்தோன்னே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா 36 into 155. 36 into 155 எப்படி சால்வ் பண்ண போறீங்க அப்படின்றத பாருங்க. இப்போ 36 இருக்கு into 155. ஓகே, into 55 இருக்கிறப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருப்பீங்கன்னா என்ன வேல்யூ இருக்கோ அதை 2 ஆல டிவைட் பண்ணிருப்பீங்க. கரெக்டா? இங்க into 155 இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும்னா என்ன வேல்யூ இருக்கோ அதை அப்படியே எடுத்து into 100 பண்ணிக்கணும். அப்ப 36 into 100 பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்க போகுது? 3600. ஓகே, இப்ப செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு கரண்டா இருக்கிற ஆன்சரை தான் 2 ஆல டிவைட் பண்ணணும். 2 ஆல டிவைட் பண்றப்ப 1800 கிடைக்கும். ஓகேங்களா? இதுதான் செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா யூனிட் டிஜிட்டை ரிமூவ் பண்ணணும். ஓகே, யூனிட் டிஜிட்டை ரிமூவ் பண்ணணும். யூனிட் டிஜிட் என்ன? இங்க 0 ரிமூவ் பண்றப்ப 180. ஃபைனலா இந்த எல்லா வேல்யூஸையும் நார்மல் அடிஷன் மாதிரியே தான் ஆட் பண்ணணும். அப்ப ஆட் பண்றப்ப 0 8 15 1 5. So answer is 5580. Answer is 5580. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். எக்ஸசைஸ் ப்ராப்ளம் வந்து ட்ரை பண்ணுங்க. அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா 22 into 155. 22 into 155 இது எப்படி சால்வ் பண்ணிருப்பீங்க? புரியலன்னா பாத்துக்கோங்க, சரிங்களா? 22 into 155ன்றப்ப இனிஷியலா என்ன வேல்யூ இருக்கோ அதை அப்படியே எடுத்து into 100. அப்ப 2200. அடுத்து இப்ப என்கிட்ட இருக்கிற வேல்யூவை 2 ஆல டிவைட் பண்ணணும். அப்ப 1100. அடுத்து இதுல யூனிட் டிஜிட்டை ரிமூவ் பண்ணணும். அப்ப 110. ஃபைனலா எல்லாத்தையும் ஆட் பண்றப்ப 3410. ஓகேவா? செக் பண்ணிக்கலாமா? கரெக்ட். இப்ப செகண்ட் ப்ராப்ளம் 142 into 155. 142 into 155. 142 into 155 பண்ணீங்கன்னா இப்போ இருக்கிற வேல்யூ into 100 14200. அடுத்தது என்ன பண்ணும்? இத 2 ஆல டிவைட் பண்ணணும். ஓகே, அப்ப 7100. அடுத்தது இத யூனிட் டிஜிட்டை ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்றப்ப 710. ஃபைனலா எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். அப்போ 0101212. ஸோ ஆன்சர் இஸ் 22010. அவ்வளவுதான், முடிஞ்சு. ரொம்ப சிம்பிளா இருக்கு பாத்தீங்களா? எந்த ஒரு டேபிளுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியமே இல்லை, டைரக்டா தான் போடுறோம். ஓகேவா? அடிஷன் தெரிஞ்சா போதும். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா 72 into 155 சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ 72 into 155ன்றப்ப எப்பயும் போல 7200. ஓகே, அடுத்தது டிவைட் பண்றப்ப 3600. அடுத்து யூனிட் டிஜிட் ரிமூவ் பண்ணீங்கன்னா 360. ஓகே, ஃபைனலா ஆட் பண்றப்ப 0 6 11க்கு 1, அதுக்கப்புறம் 11160. முடிஞ்சு. ஓகே, அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ இதோட ஸ்பீட் மேக்ஸ் டாபிக் ஓவர்.
ஓகேங்களா? இன்னைக்கு கிளாஸோட ஸ்பீட் மேக்ஸ் டாபிக் கம்ப்ளீட்டா ஓவர். 7 மாடல்ஸுமே இன்னைக்கு நான் ஃபுல்லாமே உங்களுக்கு நான் எடுத்திருக்கேன். ஓகே, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும், எடுத்து படிச்சு பாருங்க. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் கிளாஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அதே மாதிரி ப்ராப்பரா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்.